அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு ருத்ராட்சம் பற்றிய சில கருத்துக்கள். ஸோ அதனால் எனக்கு தெரிந்த வரைக்கும் கொஞ்சம் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சது. ஸோ ருத்ராட்சம் அப்படின்றத வழக்கமாக நம்ம எல்லா பொருளுக்குமே பெயர் காரணம் சொல்லுவோம் எல்லாத்துக்குமே. ஸோ அதுபோல் ருத்ராட்சம் அப்படின்னு சொல்கிறதுக்கான பெயர் காரணம் அப்படின்னு யோசித்தோம்னா தத்துவ ரீதியாக தான் இருக்குது இதில். ஸோ அதை பிரித்துப்படுத்தும், பிரித்தெழுது அப்படிங்கிற மாதிரி பிரித்து எழுதணும்னா ருத்ரம் ப்ளஸ் அட்சம் அப்படி தான் பிரிக்க முடியும். அதை ருத்ராட்சத்தை ருத்ரமும் அட்சமும் அப்படின் தான். ஸோ ருத்ரம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு ருத்திரன் அப்படின்னா சிவபெருமான் தான். ஸோ சிவபெருமான் தான் இங்கே ருத்ரனாகவே இருக்கிறார் இந்த இடத்துல. ஸோ ருத்ரம்னா என்ன? நடனம் தான் இந்த இடத்துல. அழித்தல் செயல், இல்லை நன்மைக்கான தீயவற்றை அழித்து நன்மையற்றை கொடுத்தல் இந்த இடத்துல. அதான் ருத்ருக்கான செயல் இந்த இடத்துல. ஸோ அச்சம் அப்படின்னு சொல்லப்படுறது கண்களை குறிக்கிறது. அச்சம் அப்படின்ற சொல்லுக்கு கண்களை குறிக்கிறது இந்த இடத்துல. ஸோ இது சிவனின் கண்கள் அப்படின்ற ஒரு பொருளாக தான் இதனுடைய பேருக்கான காரணமே இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த ருத்ராட்சம் எப்படி முதல்ல உலகத்திற்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லும்போது அதற்கு ஒரு வரலாறு இருக்குது இந்த இடத்துல. ருத்ராட்சத்துக்கான புராண வரலாறு அப்படின்னு சொல்லலாம், பட் ஆன்மீக ரீதியான ஒரு வரலாறு. ஸோ அந்த வரலாற்றின்படி இந்த ருத்ராட்சம் முதலில் கிடைக்கப்பட்டது பார்த்திங்கன்னா நாரத முனிவருக்கு தான் அது கையில் கிடச்சிருக்கு. அவருக்கே தெரியல அது என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த பழத்தை மகாவிஷ்ணுகிட்ட காமிக்கிறார். இந்த பழம் ஒரு பழம் இருக்குது, ரொம்ப இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, இது என்ன பழம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஸோ மகாவிஷ்ணு இங்கே அதற்கான வரலாறை சொல்கிறார். இது எப்படி இந்த பழம் உருவானது அப்படின்றத சொல்கிறார். ஸோ சொல்லும் பொழுது திரிபுராசுரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் இருந்ததாகவும், அந்த அரக்கன் வழக்கம் போல் அழிவில்லாத ஒரு வரத்தை வாங்கிடுறாரு இந்த இடத்துல. ஸோ சர்வ வல்லமை படைச்சி அழிவில்லாத ஒரு வரத்தை வாங்கிடுறாரு இந்த இடத்துல. ஸோ அதற்கு பிறகு அந்த அழிவில்லாத ஒரு வரம் பெற்றதுனால ஒரு கர்வம் பெற்று தேவர்கள் எல்லாத்தையும் துன்புற்றி மாண்டை எல்லாத்தையுமே துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறார் இந்த இடத்துல. ஸோ வழக்கம் போல் அனைவருமே இறைவனை போய் சரணடைகிறாங்க, எல்லோரும் திருமால்கிட்ட போகிறாங்க. ஸோ திருமால் என்ன பண்ணுறாரு, அவன் மிகப்பெரிய வல்லமை பெற்றிருக்கான். ஸோ அதற்கேற்ற ஆயுதங்கள் இருந்தால் தான் அவனை அழிக்க முடியும். ஸோ அது சிவபெருமானால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாங்க எல்லாரும். திருமால் முதற்கொண்டு எல்லாரும் சிவபெருமான்கிட்ட போய் நிற்கிறாங்க. சிவபெருமான் சொல்கிறாரு, அவன் ஒரு பெரிய ஒரு வரத்தை வாங்கி வச்சுருக்கான். அப்போ அந்த வரத்திற்கு மீறிய சக்தி கொண்ட ஒரு ஆயுதத்தை தான் நம்ம இங்கே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அவர். அந்த ஆயுதமே என்ன அப்படின்னு பார்த்தா திருமால் முதற்கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து தேவரும் 30 கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த அத்தனை கோடி தேவர்களையுமே ஒரே பொருளாக மாற்றுறது இந்த இடத்துல. அதுதான் ஆயுதம் இந்த இடத்துல. அந்த ஆயுதத்திற்கு பேர் அகோரம் அப்படின்னு பேர் இந்த இடத்துல. அகோரம்ன்ற ஒரு ஆயுதத்தை உருவாக்குறாரு. ஸோ அந்த ஆயுதத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா மொத்த தேவர்களுடைய மொத்த சக்தியும் ஒன்றாக்குதல் இந்த இடத்துல. அது அப்படி பண்ணுறதுக்கே சிவபெருமானுக்கே 1000 வருடங்கள் ஆனது. ஒரு நாள் 2 நாள், சும்மா ஒரே நாளில் செய்யலை அவர் இந்த இடத்துல. 1000 வருஷங்கள் என்ன பண்ணுறாரு, கண்களை திறந்து வைத்து கொண்டே 1000 வருடம் கண்ணை திறந்து கொண்டே அதற்கான தியானத்தில் ஈடுபட்டு இவர்கள் அத்தனை பேரும் வேணால் 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, ஒன்றாக்கி ஒரு ஆயுதத்தை உருவாக்குறது தான் இந்த இடத்துல அகோரம் என்ற ஆயுதம். ஸோ இந்த 1000 வருடங்கள் 3 கண்களையுமே இவர் மூடாமல் இருந்தபடியால் 3 வருஷம் மூடாமல் இந்த ஆயுதத்தை இவர் உருவாக்கினான்ற ஒரே காரணத்தினால என்ன ஆயிடுச்சா, அவர் கண்ணிலேருந்து ஒரு துளி கண்ணீர் சிந்திச்சான். அந்த தண்ணீர் சிந்திய இடத்திலிருந்து ஒரு மரம் உருவானது. ஸோ அந்த மரம் தான் ருத்ராட்ச மரம். இந்த மரம், அந்த கண்ணீர்ன்றது ருத்ராட்சம் பழம் கிடையாது, மரம். ருத்ராட்ச மரமே உருவாயிருக்கு. இந்த மரத்திலிருந்து உருவானது தான் இந்த ருத்ராட்சம் பழம் அப்படின்னு சொல்லி அதனுடைய வரலாறை மகாவிஷ்ணு சொல்கிறார் இந்த இடத்துல. சொன்னதற்கு பிறகு மகாவிஷ்ணுவே நாரதர்கிட்ட சொல்கிறார், இந்த ருத்ராட்சத்தை யார் எப்பொழுதும் அணிகிறார்களோ, பக்தியுடன் அணிகிறார்களோ, சிவபெருமான் தன் கண்ணை போல அதை அணிபவர்களை காப்பாற்றுவார். இது ஒரு வருஷம் சொல்கிறார். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, தூய மனதுடன் தூய உடலுடன் யார் இதை அணிந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல் முக்தியையும் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. இதை யார் வேண்டாலும் அணியலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் அணியலாம் அப்படின்ற வாசகத்தையும் அவரே இதில்
சொல்கிறார், யார் வேணாலும் அணிஞ்சிக்கலாம் எல்லாருமே, ஆனால் தூய மனதோடு, அந்த ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறார். இது வந்து தூய மனதோடு அணிந்து கொண்டு இருக்கும்பொழுது அது நம்மை நல்முக்திக்கு அழைத்து செல்லும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறார் இந்த இடத்துல. ஸோ இந்த ருத்ராட்சம் அப்படின்னா என்ன? ஸோ இதோடைய கதையை மட்டும் பார்த்துட்டோம் இந்த இடத்துல. இந்த ருத்ராட்சத்தை வந்து பெண்கள் அணியலாமா வேண்டாமா அடுத்து, ஏன்னா எல்லாருமே அணியலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டார். ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பெண்கள் அணியலாமா வேண்டாமா இப்படின்ற ஒரு குழப்பங்கள் வந்து பல பேருக்கு இருக்குது. ஏன்னா குழப்பங்களுக்கு சில மாதவிடாய் காலங்கள் இருக்கும், அதனால் அவர்களுக்கு சில தயக்கங்கள் இருக்கலாம். ஸோ இறந்த வீடுகள் இருக்கும். ஸோ அந்த வீடுகளில் வந்து போகும்போது இது அணியலாமா வேளாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் பல இடத்துல இருக்குது. இது பல புராண நூல்களில் இதுக்கான சான்றுகள் இருக்குது. எப்படி அணியலாம் அப்படின்ற ஒரு சான்றும் இருக்குது, எப்பொழுது அணியக்கூடாது அப்படின்ற சான்றுகளும் அதிலே இருக்குது. முதல்ல இது பெண்கள் அணியலாம், ஏன்னா பெண்களுக்கு தான் பல குழப்பங்கள் இருக்குன்றபடியால் ஸோ அந்த இதில் பார்க்கலாம். பெண்கள் தாராளமாக இதை அணியலாம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அருணாச்சல புராணம், நம்ம திருவண்ணாமலை இருக்கு இல்லைங்களா, ஸோ அருணாச்சல புராணம் அப்படின்ற ஒரு நூலில், அந்த நூலில் இருக்குது. அதில் என்ன இருக்குது, இந்த ருத்ராட்சமே ஆதிபராசக்தி என்னும் பெருந்தெய்வமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பாடலுடைய விளக்கம் அது. ஸோ அந்த அம்மாவே வந்து இறைவியே ருத்ராட்சனுடைய வடிவமாகவே இருக்கிறாள். ஸோ இறைவிய வடிவமாகவே இருக்கக்கூடியதை பெண்கள் அணிந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு வாசகம் வந்து வருது இதில். ஸோ பெண்கள் எப்பொழுதுமே அணிந்திருக்கலாம். அப்போ எப்பொழுது இதை யார் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யார் தீய எண்ணங்களோடு இருக்கிறார்களோ, துர்குணங்களோடு இருக்கிறார்களோ, ஸோ அவர்கள் மட்டும்தான் அணியக்கூடாது அப்படின்றதையும் இந்த நூலை வந்து விவரிக்குது. ஏன்னா அது ஒரு மேக்னெட்டிக் பவர் மாதிரி இருக்குது இந்த ருத்ராட்சம். அந்த ருத்ராட்சம் வந்து அணிந்திருக்கும் பொழுது நம்ம எவ்வளோ நல்ல சிந்தனைகளை வைத்து கொண்டிருக்கிறோமோ, அந்த சிந்தனை என்ன பண்ணுறது, ருத்ராட்சத்தில் வந்து ஒரு ஈர்க்கும் தன்மை, மேக்னெட்டிக் மாதிரி ஈர்க்கும் தன்மை, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தையுமே ஈர்க்குது அந்த ருத்ராட்சம். ஈர்த்து என்ன செய்யுது, நம்மளை மேலும் மேலும் நம்மளுக்கு நன்மைகளை கொடுக்குது. எப்படி நன்மை கொடுக்குன்னா, நம்மளுடைய நல்ல சிந்தனைகளை மேலும் நல்ல சிந்தனையாக்குகிறது. ஏன்னா இறைவன்கிட்ட போய் சேர்ந்தோம்னா மாசுமறு இல்லாத அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அதுபோல் நம்ம என்னதான் நல்ல சிந்தனைகள் இருந்தாலும் ஒரு சில வினாடியாவது கோபம் வந்துடுது இந்த இடத்துல நமக்கு, இல்லைங்களா? ஒரு அகங்காரமோ ஆத்திரமோ கோபமோ அதெல்லாம் வந்துடுது. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல நல்ல சிந்தனைகள் சிறிது குறைவாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் இந்த இடத்துல. ஸோ அந்த குறைவாக இருக்கிற சிந்தனைகள் எல்லாத்தையும் நீக்கி முழுமைப்படுத்தும் வேலையை இந்த ருத்ராட்சம் செய்கிறது. ருத்ராட்சம் மட்டும் கிடையாது, இந்த துளசி மாலை என்ற ஒன்று இருக்குது, ருத்ராட்சம் ஒன்று இருக்குது, இன்னும் வேறு சில மணிகள்லாம் கூட இருக்குது இந்த இடத்துல. இந்த மணிகள்லாம் கூட ஓரளவுக்கு சிறந்த மணி தான். இந்த ருத்ராட்சத்தை பற்றி அகத்தியர் நூலில் வந்து ஒரு குறிப்பு இருக்குது. அந்த குறிப்பில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அழகாக நம்ம திருமந்திரத்தில் சில பாடல்கள் கதை போலவே வரும் இல்லைங்களா, அது போலவே அவரும் என்ன பண்ணுறாரு, கதை போலவே ஒரு பாடல் வந்து வச்சுருக்காரு இந்த இடத்துல. அந்த கதையில் சொல்லப்படுற செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஒரு பெரிய செல்வந்தன் இருக்கான். அந்த செல்வந்தன் வெளியூருக்கு போகிறான், பிரயாணம் போகிறான். அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, காசு இருக்குது, சரிங்களா? அவன் செல்கின்ற ஊரில் சாப்பிடக்கூடிய அனைத்து பொருட்களுமே விற்பனைக்கு இருக்குது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அந்த பொருளை கொடுத்து அந்த உணவை எடுத்து தான் சாப்பிட்டு கொள்ளாமல் ஒரே இடத்துல அமர்ந்துருக்கான். எனக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், வருத்தப்பட்டுக்கிட்டே உட்காந்துட்ருக்கான். எனக்கு துன்பம் நிறையா இருக்குது, எனக்கு யாரும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு வருத்தத்தோடையே உட்காந்துக்கிட்டு தன்னுடைய உடலையே கெடுத்துக்கொள்கிறான், மனதையும் கெடுத்துக்கொள்கிறான் இந்த இடத்துல. ஆனால் அவங்ககிட்ட பணம் இருக்குன்றதே அவனுக்கு தெரியல, வச்சுருக்கான் ஆனால் அவனுக்கு தெரியல. அப்போ இன்னொருத்தர் வந்து சொல்கிறார், ஏன்பா இந்த மாதிரி நீ பாரு, உன் பாக்கெட்டில் எவ்வளோ பணம் வச்சுருக்க பாரு, இந்த பணத்தை வச்சு கொண்டு போய் அந்த கடையில் கொடுத்தீங்கன்னா உனக்கு தேவையான பொருள் கொடுப்பாங்களே, அது நீ வாங்கிக்கிட்டு சாப்பிட்டு உன்னுடைய பசியை தீர்க்கலாம், உன்னுடைய துன்பத்தை தீர்த்துக்கலாம். ஒன்று. இரண்டாவது, இங்கே சுற்றி கிடைக்கக்கூடிய பொருள்களினால் உன்னுடைய பணத்தை கொடுத்து வாங்கினீன்னா நீ சுகபோகமாகவே வாழலாமே. சுகபோகம் என்று சொல்லப்படுகிறது ஒரு நல்ல பங்களா வீடு, ஒரு ஆடம்பரமான கார், ஆடம்பரமான என்னென்னலாம் ஆடம்பரங்கள் இருக்கோ அவ்வளோ ஆடம்பரங்களையும் வாங்கி நீ அனுபவிக்கலாமே. ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு பணத்தை எல்லாத்தையும் மொத்தமாக பாக்கெட்டில் வச்சு பூட்டிக்கிட்டு துன்பம்னே சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ தான் அவனுக்கு அதனுடைய விவரம் தெரியுது. ஸோ இந்த கதையை சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார், இந்த செல்வம் அப்படின்னு சொல்லப்படுறது ருத்ராட்சத்தை தான் சொல்கிறார் அவர். இந்த உலகத்தில்
ருத்ராட்சம் என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய செல்வம். இந்த செல்வத்தை நீங்கள் சரியானபடி உபயோகித்து கொண்டால் என்ன செய்யுது, முதல்ல நம்மளுடைய துன்பங்கள் எல்லாத்தையுமே நீக்கி கொள்ளலாம். வெளியில் போய் யாருக்கிட்டையுமே கேட்க வேணாம். நம்ம கையில் இருக்க பணத்தை கொண்டு போய் கடையில் கொடுத்து பொருளை வாங்கி நம்ம ஆடம்பரமாக இருப்பது போல், துன்பத்தை நீக்கி கொள்வது போல், நம்மளுடைய துன்பங்கள்னு சொல்லப்படுகின்றது மன துன்பமாக இருக்கட்டும், இல்லை பொருள் துன்பமாக இருக்கட்டும், இல்லை உடல் உபாதைகளாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல எல்லாமே இருக்குது. ஏன்னா குடும்பத்திற்குள் குடும்ப சச்சரவு அப்படின்னு ஒன்று இருக்குது, பணப்பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது, நமக்கு உடல் துன்பம், நோய்கள்னால் வரக்கூடிய உடல் துன்பம்னு இருக்குது. ஸோ இது எல்லாற்றையுமே இந்த ருத்ராட்சத்தின் வழியாக நீக்கி கொள்ளலாம் அப்படின்றத ஒரு முதல் கருத்தை சொல்கிறார். இரண்டாவது, ஆடம்பரம் என்று சொல்லக்கூடியது இறையருள் இறை சக்தியை தான் முழுமையாக குறிப்பிடுறாரு இந்த இடத்துல. ஏன்னா இறையருள் இறை சக்தியை பெற்றுக்கொண்டால் மிகவும் பேரின்பத்திலே இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே தெரியும், இடத்துல இறை சக்தியை முழுமையாக வாங்கிட்டோம் அப்படின்னா. ஸோ அந்த பேரின்பத்தையும் இதன் வழியாக பெற்றுக்கொண்டு முக்தி நிலைக்கு கூட செல்லலாம். ஆனால் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய செல்வத்தை மனிதர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களிடம் வைத்து கொண்டு இருக்கிறீர்கள், ஆனால் அதை உபயோகிக்காமல் வைத்திருக்கிறீர்கள். அப்படிதான் சொல்லி தான் முடிக்கிறார் இந்த இடத்துல. சொல்லி முடிச்சுட்டு அதோடைய பாடலே இன்னொரு சின்ன குறிப்பு சொல்கிறார். ஒரு மனுஷன் தன்னுடைய நிலையை, தன்னுடைய எண்ணத்தை மேம்படுத்தி கொண்டு ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாரு, இறைவனை நோக்கிய பயணத்தில் எடுத்து வச்சா, இறைவன் 2 அடி அவர்களை தூக்கி விடுவதற்கு தயாராக இருக்கிறார். சரிங்களா? அந்த ஒரு அடி உயர்த்தணும் இல்லையா? அந்த அடி உயர்றதுக்கு ஒரு சின்ன எண்ணங்கள் வேணும் இல்லையா? ஒரு அன்பு, அருள். நம்ம ஒரு அன்போடு இருந்தோம்னா அப்படின்னா அது இறைவனை நோக்கிய பயணம் தான். இல்லை தர்ம சிந்தனை என்பதும் இறைவனை நோக்கிய ஒரு பயணம் தான். இதுபோல் எண்ணங்களையும் இந்த ருத்ராட்சம் நமக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இந்த இடத்துல இறைவனை நோக்கிய பயணத்துக்குன்னா நம்ம என்னென்ன செய்யலாம்? தியானம் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம், பிராணாயாம பயிற்சிகள் நிறைய, யோக பயிற்சிகள் நிறைய செய்யலாம், தானம் பண்ணலாம். எல்லாருக்கிட்டையும் எதுவுமே பண்ண முடியலையா? அன்பு செலுத்தலாம் எல்லா உயிரி ஜீவராசினும். அதான் நிறைய பேருக்கு நான் உட்காந்தா எனக்கு தியானம் வர மாட்டேங்குது, எனக்கு மந்திரம் கொடுக்கறதுக்கு குருநாதர் கிடைக்கல, இப்படி எனக்கு இல்லை செய்ய முடியாததற்கு காரணமாகத்தான் மனிதர்கள் எதையோ தேடிக்கொண்டு இருக்கிறார்களே தவிர என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்றதுக்கு ஒன்று கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ இறைவன் தயாராக இருக்கிறார் அப்படின்னு அகத்தியர் இந்த இடத்துல தன்னுடைய பாடல் சொல்கிறார். அதோட இன்னொன்று சேர்த்து சொல்கிறாரு, இந்த ருத்ராட்சம் என்ற பொருளும் அதுபோலத்தான் காத்துக்கிட்டே இருக்கான் இந்த மனிதர்களுக்கு நன்மை செய்வதற்கு. அதுவும் என்னை உபயோகப்படுத்திக்கோங்க என்ற எண்ணத்தோடு தான் அது காத்து கொண்டு இருக்கிறான். அதுக்கு என்ன வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாருன்னா அலைவரிசை, மனிதர்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். அலைவரிசை அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். இந்த அலைவரிசைன்றது எப்படி புரிஞ்சிக்கலாம் நம்ம அப்படின்னா, ஒரு வீட்டில் டிவி இருக்குது, மேலே ஆண்டனா வச்சுருப்போம். ஸோ ஆண்டனாவை கரெக்டாக வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஆண்டனா நமக்கு சேட்டலைட் வழியாக சரியான அலைவரிசையை கிரகிச்சு நம்ம வீட்டில் டிவி பார்க்கலாம் இந்த இடத்துல இல்லையா? ஆனால் அது சிறிது நகன்றால் கூட என்ன ஆகும்? உங்களுக்கு படம் வீட்டில் தெரியாது, இல்லை சவுண்டு வராது, இல்லை கோடு கூட தெரியும். இது எல்லாமே பார்த்துருப்போம் இது எல்லாத்தையும். ஸோ அந்த ரிசீவ் செய்யக்கூடிய சக்தி இல்லையா, அதுதான் இந்த ருத்ராட்சத்தில் அளவுக்கு அதிகமான இருக்கிறது அந்த சக்தி. அதை நாம் சரியாக முறையில், எப்படி ஒரு டிவி ஆண்டனாவை சரியான முறையில் நாம் நிலைநிறுத்தி வைக்கும் பொழுது நமக்கு படம் தெரிகிறதோ, இந்த ருத்ராட்சத்தை சரியானபடி நாம் உபயோகிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அலைவரிசையானது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நன்மையானது எல்லாத்தையுமே ஈர்த்து நமக்கு தியானம் செய்யக்கூடிய மனநிலையை கொடுக்கிறது, ஜபம் செய்யக்கூடிய மனநிலையை கொடுக்கிறது, அன்பு செலுத்தக்கூடிய, தர்மம் செய்யக்கூடிய மனநிலை, அன்பு, எல்லா மனநிலை, நல்ல எண்ணங்களை எல்லாத்தையுமே அந்த ருத்ராட்சியானது கொடுக்கிறது. ஸோ இதை கொடுக்கும் பொழுது நாம் ஒருபடி நல்ல எண்ணங்கள் எல்லாம் வரதுனால இறைவனை நோக்கிய பயணத்தில் போகும்போது இறைவன் என்ன பண்ணுறாரு? 2 அடி தூக்கி விடுறாரு இப்போ இந்த இடத்துல மேல்நிலைக்கு. ஸோ அப்போ தினந்தோறும் இந்த செயல்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு அடியாக நம்ம போனால் இறைவன் 2 அடி தூக்குறாரு. அப்போ 3 அடி போயிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுது? பல வினைகள் தீருகிறது, இறைவனிடம் சென்று சேரலாம். ஸோ இது அந்த அகத்தியருடைய பாடல்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அடுத்தது திருமந்திரம். திருமந்திரத்தில் சில ஒரு 2-3 பாடல்களை ருத்ராட்சத்தை வச்சே சொல்கிறார். ஒன்று இந்த தவவேடம் அப்படின்ற ஒரு தலைப்பில் உருத்திர சாதனம் அப்படின்னே சொல்கிறார். ஆனால் நம்ம இப்போ சொல்லும் பொழுது ருத்ராட்சம் அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துகிறோம்.
இந்த ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான் இந்த இடத்துல, தமிழ் வார்த்தை கிடையாது. ஸோ தமிழ் வார்த்தை என்று சொல்லப்படுகிறது தான் இந்த இடத்துல உருத்திரம். நம்ம இப்போ தலைப்பில் கூட ஸ்ரீரஞ்சனி மேடம் போட்டிருப்பாங்க, உருத்திராக்கம் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க இந்த இடத்துல. அதோடைய சரியான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து உருத்திரம் அப்படின்னே சொல்கிறார் டைரெக்டாக. உருத்திர சாதனம் அப்படின்னு சொல்கிறார். சாதனம்னா கருவி, இந்த இடத்துல மிகப்பெரிய கருவியாகவே இருக்கிறது அப்படிங்கிறார். யாருக்கு கருவியாக இருக்குது? தவ வேடத்தில் இருப்பவர்களுக்கான ஒரு கருவி இந்த ருத்ராட்சம். ஸோ தவ வேடத்தில் இருப்பவர்களுக்கான கருவி என்ன? ஏன்னா தவவாசிகள் அப்படின்னு சொல்லப்படுறவர்களுக்கான அது ஒரு கருவி. என்னென்ன கருவிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த இடத்துல ஒரு சாதுக்க தவசி, சரிங்களா? இந்த தவசிகள் வந்து ஒரே இடத்துல தங்க மாட்டாங்க. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்களுக்கான ரூல்ஸே இருக்குது. ஒரு நாள் 2 நாட்களுக்கு மேலே ஒரு இடத்துல வந்து தங்கக்கூடாது, அவர்கள் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றதே இருக்குது. ஏன்னா ஒரே இடத்துல அவங்க தங்கினாங்க அப்படின்னா அவர்கள் தங்கக்கூடிய இடமானது இது என்னுடைய இடம் அப்படின்ற ஒரு எண்ணம் தானாகவே வந்துடும், சரிங்களா? என்னுடைய இடம், இந்த இடத்துல நான் படுக்கக்கூடிய இடம் அப்படின்ற ஒரு எண்ணம். ஏன்னா ஒரு கதையே இருக்கும். ஒரு இடத்துல சாது ஒருத்தர் என்ன தூரம் படுத்து தூங்குவார். அந்த இடத்துல வேற்றான் ஒருத்தன் வந்து படுத்து தூங்கும்போது சாது போய் சண்டை போட்டு வரான், இது நான் படுக்கிற இடம், தள்ளிப்படு அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவன் திருப்பி நீ சாதுலாம் சொன்னாங்க, உனக்கு எந்த பட்டுமே இல்லைன்னு சொன்னாங்களே, இது இடத்துக்கு போய் ஏன் இடம் சொல்கிறீ நீ, இது பொது இடம், அது கூட தெரியல, நீ எல்லாம் சாது அப்படின்னு கேட்கும்போது அவர் இதெல்லாம் ஞானம் பெற்று ஞானியானான்னு ஒரு கதை உண்டு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் சாதுக்களை ஒரு நாளில் ஒரே இடத்துல ஏன்னா அந்த எண்ணம் அவர்களுக்கும் தெரியாமல் அவருடைய உடல் வந்து பழக்கம் பண்ணிக்கும், இது என்னோட இடம் அப்படின்ற ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். அதனால் தங்க மாட்டாங்க. ஸோ இந்த சாதுக்கள் தொடர்ந்து ஊர் ஊராக பயணிக்கும் பொழுது அவர்கள் பல இடங்களில் தங்க வேண்டியிருக்கும் ஒன்று. ஸோ இதனுடைய பிரச்சனைகள் என்னென்னா, பல இடங்களில் தூக்கம் வராது இந்த இடத்துல, இல்லைங்களா? ஒன்று சரியான, ஏன்னா புதுசாக இடத்துக்கு போகும்போது நமக்கே தெரியும் தூக்கம் வராது, இது ஒன்று. இரண்டாவது, அதனுடைய இடத்தினுடைய சக்தி நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது, சரிங்களா? சில இடத்துல நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம், சில இடங்களில் பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ நெகட்டிவ் எனர்ஜியில் போய் உட்கார்ந்தாலும் இந்த இடத்துல நமக்கு தூக்கம் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ரெண்டாவது, நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய இடத்துல தியானம், ஜபம் இது எதுவுமே பண்ணவும் முடியாது, ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு, அவர்கள் சாப்பிடக்கூடிய நீர், குடிக்கக்கூடிய நீர், குளிக்கக்கூடிய இடம், குளிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, இது கூட பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சில இடங்கள்லாம் சுத்தமானதாக இருக்காது. ஏன்னா பல தண்ணி, குளங்கள், ஆறுகள்னால் ஒன்றும் தெரியல, தண்ணி போய்கிட்டே இருக்கும், பிரச்சனை இருக்காது. மலைகள்லேருந்து வர ஆறு தண்ணி குடிச்சிடலாம். சில குளம், குட்டை, தண்ணி தேக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அது சுத்தமாக இருக்கா இல்லையான்றது நமக்கு இந்த இடத்துல தெரியாது. ஸோ நம்ம வாட்டுக்கு போய் எடுத்து குடிச்சிடவும் முடியாது. ஏன்னா அங்கே பல விஷ ஐந்துக்கள் என்று சொல்லக்கூடிய ஜீவராசிகள் வாழலாம். ஸோ அப்போ தண்ணியே அங்கே விஷம் அடைஞ்சிருக்கும் இந்த இடத்துல. அப்போ அது குடிக்கக்கூடிய உகந்த நீரா இல்லையா அப்படின்றதும் இந்த இடத்துல தெரியாது. ஸோ இது எல்லாத்துக்குமே அவர்கள் அந்த ருத்ராட்சத்தை தான் உபயோகப்படுத்துகிறாங்க கருவியாக. திருமந்திரம் பாடலில் சொல்லப்பட்டபடி தவ வேடத்தில் இருப்பவர்கள் அதை ஒரு கருவியாகவே அவர்கள் அங்கே உபயோகப்படுத்திக்கிறாங்க. எப்படி உபயோகப்படுத்திக்கிறாங்கன்னா, இப்போ நாம் கூட இதை செய்யலாம், ஒரு சரியான உண்மையான ருத்ராட்சம். ஏன்னா ருத்ராட்சங்களில் இன்றைக்கி போலிகள் நிறையா வந்துடுச்சு. ஸோ இந்த ஒரிஜினல் ருத்ராட்சத்தை மாலையாக கோர்த்து இருக்கும் பொழுது, ஏன்னா மாலை போட்டிருப்பாங்க இல்லையா, அது அவசியங்கள் என்று சொல்லக்கூடிய ருத்ராட்ச மாலையை கோர்த்துருப்பாங்க. இந்த ருத்ராட்ச மாலையை ஒரு நீருக்கு மேலே இப்படி தூக்கி இப்படி காமிப்பாங்க. ஸோ காமிக்கும் போது என்ன ஆகுமா, அந்த ருத்ராட்சம் நல்ல நீராக இருந்தாலோ இல்லை நல்ல உணவாக இருக்கும் பொழுதும், ஏன்னா எப்போ எந்த உணவு கிடைக்கும் தெரியாது இல்லைங்களா. சப்போஸ் நல்ல உணவாக கிடைச்சிதுன்னா பார்க்கும்போது தெரியும், அதில் ஏதாவது விஷயங்களோ இல்லை உடலுக்கு உபாதையாக இருக்கக்கூடிய ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது காட்டி கொடுத்துரும். எப்படி காட்டி கொடுக்குதுன்னா, ருத்ராட்சத்தை கையில் வைத்திருக்கும் பொழுது ருத்ராட்சம் என்ன பண்ணுமா, கடிகாரம் எப்படி சுற்றுதோ அதுபோல் அந்த ருத்ராட்சமும் தானாகவே சுற்ற ஆரம்பிக்கும் அந்த இடத்துல. ஏன்னா மேலே இந்த நம்ம 108 மாலைகள் கோர்த்து ஒரு நூலில் கோர்த்துருப்போம், உங்களுக்கு தெரியும். அந்த நூலை மேலே தூக்கி இப்படி பிடிக்கும் பொழுது நீங்கள் இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது தொங்கும், ஆனால் சில வினாடிகள் கழித்து லேசாக சுற்ற ஆரம்பிக்கும். இது நீங்கள் கூட செஞ்சு பார்க்கலாம், அது தானாக நடக்கும், சரிங்களா. இந்த பெண்டகம்னு சொல்லுவாங்க, அந்த இது சுத்தம், பெண்டுலம்ன்ற ஒரு இது யூஸ் பண்ணி அது கூட இப்போது செய்வாங்க, பெண்டுலத்தின் வழியாக அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபோல் இந்த ருத்ராட்சம் அவர்கள் தவசிகளுக்கு நீரின் மேலே இருக்கணும்போது கடிகாரம் சுற்றுவது போல் சுத்தம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இது நல்ல நீர் குளிப்பதற்கு, குடிப்பதற்கு, சாப்பிடுவதற்கு அப்படின்னு சொல்லி அதை அந்த தவசிகள் சாப்பிட்டுக்குவாங்க. அதே இது இடது பக்கமாக சுற்றும் பொழுது அது அந்த அளவுக்கு உங்களுக்கு விஷம் உள்ளது, நம்ம சாப்பிடுவதற்கு அருகதையற்றது அப்படின்ற தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க.
ஸோ இது போல் ஒரு இடத்துல படுக்கணும் அப்படின்னா கூட சரி, அவங்க அந்த இடத்துல அந்த ருத்ராட்சத்தை வச்சு பார்த்துட்டு தான் வந்து அவங்க அந்த இடத்துல படுத்தோடனே தூங்கிடுவாங்க அந்த இடத்துல. சரிங்களா? இதை வந்து இதுக்கு மட்டும் இல்லை, பூக்களுக்கு கூட அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ பூக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பூக்களை வந்து நம்ம இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல சில பூக்கள் வந்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடாது அப்படின்ற சில பூக்கள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு புராண கதைகள்லாம் கூட இருக்கும். நமக்கு தாளம்பூ என்ற ஒரு பூ வந்து நம்ம பார்ப்போம், இது இறைவனுக்கு படைக்கக்கூடாது, ஏன்னா அந்த பூ வந்து வாசனையற்றது அப்படின்ற ஒரு காரணம் இருந்தாலும், இந்த பிரம்மா விஷ்ணு அடிமுடி காணாத கதைக்கு போகும்பொழுது இந்த தாளம்பூ தான் வந்து பொய் சொல்லிச்சு. ஆமாம்மா, இந்த பிரம்மா வந்து மேலே முடியை பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு பொய் சொல்லும். ஸோ அதனால் அவருக்கு பூஜை செய்ய தடை விதிக்கப்பட்டது, சாபம் கொடுத்துட்டார் இறைவன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த தாளம்பூவை கூட நம்மளே சோதிச்சு பார்க்கலாம். இந்த தாளம்பூவை நம்ம கீழே வச்சு ருத்ராட்சத்தை மேலே வச்சா அது என்ன பண்ணும், ரிவர்ஸில் சுற்றும், நேராகவே சுற்றாது. ஸோ அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான் அதுலேருந்து வருது. அதனால தான் அந்த காலத்தில் என்னென்ன பூக்களெல்லாம் நம்ம போடக்கூடாது அப்படின்னே ஒரு லிஸ்ட்டு வந்து வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இது திருமந்திரத்தில் சொல்லப்படுகின்ற உருத்திர சாதனம். இது தவ வேடத்தில் இருப்பவர்களுக்கு இப்படியெல்லாம் உபயோகப்படுகிறது அப்படின்றதும் குறிப்பிடுறேன். இது உபயோகப்படுத்திய பிறகு சரிங்களா, இது வந்து சராசரியாக மனித நிலையில் உபயோகப்படுத்துகின்ற ஒரு கருவியாக உருத்திர சாதனம் இருக்குது. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அவர்கள் தவசிகளாகவே ஆகிவிட்டார்கள் அப்படின்ற ஸ்டேஜில் கூட அவர்களுக்கு இது உபயோகப்படுகிறது. அது கூட பார்த்திங்கன்னா இன்னொரு பாடலில் குறிப்பிட்றாரு, அதுவும் திருமந்திரத்தில் தான் இருக்குது. அந்த பாடலில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பொருள் சொல்கிறார். ருத்ராட்சம் மட்டும் அல்ல, மொத்தம் எடுக்கக்கூடிய ஒரு 10 பொருட்கள் வந்து சொல்கிறார். ஸோ காதில் அணிந்திருக்கக்கூடிய குண்டலம், ஸோ ருத்ராட்ச மாலை, அந்த மாலையில் இருக்கக்கூடிய நாகமணி, சரிங்களா, சங்கு, திருநீர் வைத்திருக்கக்கூடிய ஒரு பாத்திரம், அவர்கள் உணவருந்தக்கூடிய திருவோடு, ஸோ அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய பாதணிகள், ஸோ அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனம், ஒரு மர இதில் தான் அமர்ந்திருப்பாங்க அது. இரண்டாவது அவர்கள் கையில் கட்டியிருக்கக்கூடிய ரட்சை, தண்டம், ஸோ முனிவர் கையில் வச்சுருப்பாங்க தண்டம். இது போல் ஒரு பொருட்கள்லாம் வச்சு இது முனிவர்களுக்கு ஒரு உண்மையான வேடம் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல உண்மையான வேடம்னா இதெல்லாம் வச்சுருந்தா தான் தவசி அப்படின்றதுக்கான பொருள் இல்லை. ஒரு நம்ம புராண கதைகள் இப்படி ஒரு அசுரர்களோ தீயவை ஏதாவது நடக்கும் பொழுதோ, ஏன்னா இன்றைக்கே நம்ம பார்த்துருப்போம், ஏதாவது ஒரு மனிதர்கள் வந்து ஏதாவது ஒரு துஷ்ட சக்தியினாலோ, ஏன்னா அதர்வண வேதத்தில் இதெல்லாம் இருக்குது, துஷ்ட சக்தியினாலோ ஏதாவது காரணத்தினாலோ இல்லை ஒரு தீராத கர்மாவினாலோ அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் அவர்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா இந்த சாதனங்களின் வழியாக அவங்க வந்து காப்பாற்றுறாங்க. இந்த இடத்துல அந்த ருத்ராட்சத்தின் மூலமாகவோ இல்லை இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இதன் வழியாக அவர்கள் சில மந்திரங்களை சொல்லியோ, ஏன்னா தவசிகளாக இருக்கிறாங்க இல்லையா, இந்த கருவிகளை வைத்தே அவர்களுடைய அந்த துன்பத்தை அவர்கள் போக்குகிறார்கள். ஸோ இது திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய பாடல். ஸோ சாதனம் என்றது திருமந்திரத்திலும் இருக்கிறது. ஸோ அகத்தியர் சொன்னதும் பார்த்தோம், திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட வழிகளையும் இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த ருத்ராட்சம். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ருத்ராட்ச மரம் எப்படி என்னன்றது கொஞ்சம் பார்ப்போம். ஸோ அந்த ருத்ராட்சன்றது இப்போ அதிகமாக விளையக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இமயமலை பகுதி, சரிங்களா, இமயமலை பகுதி, இந்தியாவில் இருக்கக்கூடிய இமயமலை பகுதியில் தான் நிறையா வளர்ந்துருக்கு. இதை வெள்ளைக்காரன் காலத்தில், சரிங்களா, ஒரு 60-70 வருடங்களுக்கு முன்பாக வெள்ளைக்காரன் காலத்தில் அதனுடைய மகிமை வந்து அவனுக்கு தெரியல. ஸோ அவன் தானே ஆட்சி செஞ்சான் ஃபுல்லாக. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அந்த மரம் வந்து நம்ம இப்போ நல்ல ஸ்ட்ராங்கான மரம், உறுதியான மரம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த தேக்கு மரம். தேக்குன்றது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உறுதியான மரம்னு சொல்கிறது. அப்புறம் கருங்காலி மரம்ன்றதும் உறுதியாக சொல்லுவோம். இன்னும் சில மரங்கள்லாம் கூட இருக்கலாம். ஆனால் இது எல்லாவற்றையும் விட ரொம்ப உறுதியான மரம் வந்து ருத்ராட்ச மரம் தான். அதனால் அவன் என்ன பண்ணான், இந்த இடத்துல எல்லா மரத்தையும் சோதித்து பார்த்துட்டு தான் உறுதியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரயில்வே தண்டவாளம்லாம் போட்டிருப்போம். நீங்கள் தெரிஞ்சிருக்கும், வெள்ளைக்காரன் தான் முத ரயிலையே வந்து கொண்டு வந்தது, நம்ம இந்தியாவுக்குள்ளே இலங்கைக்குள்ளெல்லாம் கொண்டு வந்ததே அவன் தான் இந்த இடத்துல. அப்போ இந்த ரயில்வே ட்ராக் போடும்போது அந்த தண்டவாளத்துக்கு நடுவில் ஒரு மரக்கட்டை போடுவான். இப்போ பார்த்துருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வயசானவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் வந்து உங்களுக்கு கான்கிரீட்டில் போடப்பட்ட அந்த கற்கள் போட்டு அது மேலே தண்டவாளம் போடுறாங்க. ஆனால் நீங்கள் அக்காலத்தில் வெள்ளைக்காரர் காலத்தில் உட்டு தான் போடுவாங்க, மரக்கட்டை தான் போடுவாங்க. ஸோ அந்த மரக்கட்டை என்ன மரம்னு கேட்டிங்கன்னா அந்த ருத்ராட்சத்துடைய மரம் தான். ஏன்னா அவ்வளோ உறுதி, அது அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் உடைக்கவே முடியாதான், அவ்வளோ வலிமை மிகுந்த. ரயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் ஜாஸ்தி. ஸோ
ஸோ அந்த ரயிலே வந்து மேலே அவ்வளோ போதும் வருஷக்கணக்காக அந்த மரம் வந்து உடையாமே இருந்திருக்கு. பல வருஷங்கள் வெள்ளைக்காரன் போட்டுலாம் கிட்டத்தட்ட 30-40 வருஷம் கழிச்சு தான் இங்கே மாற்ற ஆரம்பித்தாங்க இங்கே இருக்க அரசாங்கத்தில். இன்னும் சில இடங்களில் மாற்றாமல் கூட அதே மரங்களே சில இடங்கள் 1-2 இடங்களில் வந்து வச்சுருக்காங்க வெள்ளைக்காரன் போட்ட ரயில் இதில். ஸோ அவ்வளவு உறுதியான மரம் வந்து இந்த ருத்ராட்ச மரம். ஸோ உறுதியான மரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ருத்ராட்சம் பழம். அப்போ அதுலேயும் அவ்வளவு ஒரு உறுதி இருக்கிறது. அவ்வளோ உறுதி இருக்குது, அதில் அவ்வளோ எனர்ஜி என்று சொல்லக்கூடிய சக்தி இருக்குது. இந்த மின்காந்த சக்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது அறிவியல் ஆய்வின் மூலமாகவே நிரூபிக்கப்பட்டது. எவ்வளோ மரங்கள் இருக்குது, மரங்கள் செடி கொடிகள் எவ்வளோ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒரு விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ருத்ராட்சத்தில் மட்டும் அளவுக்கு அதிகமான மின்காந்த சக்தி இருக்குது. இது சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ ருத்ராட்சம்ன்றது அவ்வளவு ஒரு உயர்ந்த இதாக அறிவியலின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த காலத்தில் வெட்டி நிறைய ரயில் தண்டவாளத்துக்கு போட்டதுனால வெள்ளைக்காரன் போனதுக்கப்புறம் தான் இதை கொஞ்சம் பாதுகாக்கவே ஆரம்பித்தாங்க, இந்த ருத்ராட்சம் சரியாக கிடைக்கலையே அப்படின்றது. ஏன்னா அந்த காலத்தில் ரொம்ப பேர் ருத்ராட்சம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் மக்கள் தொகை குறைவு அந்த காலத்தில், அதனால் ஒன்றும் தெரியல. பட் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நமக்கு கிடைக்கிது. இந்த ருத்ராட்சமே கூட வேறு சில இடங்கள்லாம் கூட கிடைக்கிது. பட் ஆனால் இந்த இடத்துல இமயமலையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ருத்ராட்சத்தில், ஏன்னா அங்கே தான் கையில் இருக்குது உங்களுக்கு, அங்கே இருந்து கிடைக்கக்கூடிய ருத்ராட்சத்துக்கு ஈக்குவல் வந்து வேறு இடங்களில் கிடைக்கக்கூடிய ருத்ராட்சத்துடைய அந்த சக்தி அலைகள் வந்து அதிர்வுகள் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றதே இந்த அறிவியல் ஆய்விலே வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இமயமலையில் தான் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்று, இது அறிவியல் ஆய்வில் நிறுவப்பட்டது. இது எந்த அளவுக்கு சக்தி மிகுந்த அலைவரிசை சக்தி மிகுந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, சரியான ஒரு நம்மை சோதிச்சும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா சில நேரங்களில் நம்ம குடும்பத்தில் ருத்ராட்சம் போட்டிருக்கிறத பார்த்துட்டு சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, என்ன இந்த வயசுல ருத்ராட்சம் போட்டிருக்கேன், நான் சாமியார், நீ இதை போட்டால் சன்னியாசியாக போயிடுவியே, இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வார்த்தைகள்னால தான் இன்றைக்கி பல பேருக்கு இது போடலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வியே வந்துச்சு. ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னா அதுக்கும் சில காரணங்கள் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ருத்ராட்சத்தை, அதாவது சரியான அலைவரிசை கொண்ட உண்மையான ருத்ராட்சத்தை நான் தான் சொல்கிறேன். இந்த ருத்ராட்சம் என்ன அலைவரிசையோடு, சரியாக தான் அலைவரிசையோடு தான் இருக்குது, மின்காந்த அலைவரிசையோடு. அதை நாம் அணிந்து கொண்டு நாமும் சரியானபடி இருக்கும் பொழுது அதற்கான சூழ்நிலை, அதற்கான சரியாகன்னு சொல்லப்படுறது அதிகாலை எழுந்திருக்கிறது ஃபஸ்ட்டு. சரிங்களா? காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு, டெய்லி காலைல குளிச்சுட்டு இறைவனுக்கு பூஜை பஜனைகளுக்கெல்லாம் செய்து தர்ம சிந்தனையோடு, அதாவது தர்மம் செய்தல். இரண்டாவது, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சாப்பாடு ஜீவராசிகளை கொடுத்துட்டு சாப்பிட்றது. இப்படி ஒரு தர்மத்தின் பிரகாரம் நாம் வாழும் பொழுது இந்த ருத்ராட்சத்தை அணிந்திருக்கும் பொழுது, சரிங்களா, ரொம்ப நாள் கிடையாது, வெறும் 12 நாள் இந்த ருத்ராட்சத்தை அணிந்தாலே 13வது நாள் மனசுக்குள்ளே என்ன தோணுமா, இந்த இடத்துல அமைதின்றது தோண ஆரம்பிச்சிடும் அப்படின்றாங்க. அமைதின்றது தானாகவே தோண ஆரம்பிச்சிருமா இந்த இடத்துல. இந்த அமைதி தோண ஆரம்பிச்சதற்கு பிறகு நாம் தொடர்ந்து இதை செய்து ஏன்னா 12வது நாளே தெரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்மளுடைய இது சாஸ்திரங்கள் சொல்லுது, வேதங்கள் சொல்லுது. யாரும் இதை இப்போ பயிற்சி செஞ்சு பார்க்குறதில்ல, அதனால் நமக்கு தெரியல. ஆனால் இது உண்மை அப்படின்ற சான்றுகள் நிறையா சொல்லப்படுது இந்த இடத்துல. 12வது நாளுக்கு பிறகு இதை தொடர்ந்து செய்யும் பொழுது நம்மளுடைய மனம் அமைதி அடையுதுன்றது ஒன்று. இன்னொரு 12 நாளுக்கு பிறகு நாம் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும்போது மனம் என்ன செய்யுமா, குடும்பத்திலேருந்து விலக ஆரம்பிக்குமா. குடும்பத்திலேருந்து விலகுதல்னு சொல்லப்படுறது பற்று, குடும்ப பற்று கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். ஸோ பற்று விலகுச்சுன்னா அப்புறம் எங்கே இந்த குடும்பத்தோட ஒன்றி இருக்குது. எல்லோரும் ஒன்றா இருந்தால் தானே குடும்பம் செழிக்கும் இந்த இடத்துல. இல்லைன்னா என்ன ஆகும், பற்று இல்லைன்னா குடும்பத்திற்கு ஆணாக இருந்தால் ஸோ நான் எதுக்கு இந்த குடும்பத்துக்காக வேலை செஞ்சு சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துடும் இல்லைங்களா. பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் சாமி பூஜை செய்கிறதே முக்கியமாக உட்காந்துருவாங்களே தவிர்த்து வீட்டில் சமைக்கிறது மீதி வேலையை பார்க்குறத குறைச்சிருவாங்க. ஸோ அப்பையும் உங்களுக்கு வீட்டுகளுக்கு பிரச்சனைகள் தான். இந்த ஒரு காரணத்தினால்தான் உங்களுக்கு அதுபோல் சொல்லப்பட்டதை தவிர்த்து வேறு காரணம் இந்த இடத்துல கிடையாது. அப்போ இப்படியே ருத்ராட்சத்தை போட்டால் அப்போ நம்ம குடும்பத்தெல்லாம் விட்டு சாமியாராக போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுலேயும் ஒரு சின்ன கருத்து ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தா, குடும்பத்திற்கான தர்மம் என்று ஒன்று இருக்குது. ஸோ அதையும் இந்த இடத்துல மீறக்கூடாது. ஸோ அப்போ இந்த ருத்ராட்சத்தை அணிந்திருப்பவர்கள்
என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் 12வது நாளில் மனசு அமைதி அடைஞ்சிரும். ஸோ மேலும் நம்ம நன்மை செய்யணுன்ற எண்ணம் வந்துடும் அப்படின்றது ஒன்று. ஸோ குடும்பத்தோடு தான் இருப்பாங்க, ஆனால் பற்று இல்லாமல் இருப்பாங்க. ஸோ ஆணாக இருக்கும் பட்சத்தில் என்னமா தேவை அதை செய்து கொடுப்பார்கள், ஆனால் பற்றே ஒன்று இல்லாமல். இப்போ வந்து குடும்பம் எல்லாம் பற்று இருக்குல்ல, ஐயோ என் பையன் என் பொண்ணு இதை கேட்டால் நான் வாங்கி கொடுக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு ஆசை ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த எண்ணம் துளியும் அந்த இடத்துல இருக்காது. கேட்டாங்க வாங்கி கொடுத்துட்டேன், வேலை முடிஞ்சு போச்சு, என்னுடைய கடமை முடிந்து விட்டது அப்படின்ற எண்ணம் வந்து அதிகரித்து விடும். ஸோ பற்று இல்லாமல் வாழும் பொழுது அவர்கள் பெரிய கர்மயோகிகளாக இருக்கிறார்கள் இந்த இடத்துல. ஸோ கர்மயோகத்தை சரியாக கடைபிடிப்பவர்களாக இருக்கிற பட்சத்தில் அவர்கள் இறைவன் நோக்கிய பயணத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஸோ ருத்ராட்சத்திலிருந்து அடுத்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய செய்தி இது. அடுத்தது ருத்ராட்சத்தை எப்படி போடுறது, இது ஒன்று பார்க்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி போடுறது அப்படின்றது ஒன்று. இந்த ருத்ராட்சத்தை வந்து ஒரே நிமிடம் தண்ணி குடிச்சிக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ருத்ராட்சத்தினுடைய பலன்களை மொழியாக நம்ம பெற்றுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த ருத்ராட்சத்தை போலியா நல்லதா இப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட்டு, சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது, இந்த ருத்ராட்சத்தை தண்ணியில் போடுவாங்க. ஸோ தண்ணியில் போடாதுன்னா மிதக்கவும் செய்யும், சில நேரம் உள்ளே போகவும் செய்யும் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல மிதந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல அது போலி தான் இந்த இடத்துல. ஸோ உண்மையான ருத்ராட்சத்தை அது வெயிட்டே இருக்காது ஓரளவுக்கு, ஆனால் அதை தண்ணிக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், முங்கிடும் இந்த இடத்துல. ஸோ போலியான ருத்ராட்சம் தான் தண்ணியில் மிதக்கும். ஸோ இப்படி ஒன்று தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இந்த ருத்ராட்சத்தை நம்ம வந்து ஒரு இலைக்கும் பொழுது, சாதாரண தரை இருக்கு இல்லையா, நம்ம மஞ்சள் அரைச்சி முகத்துக்கு பூசும் இலைப்போம் இல்லையா, அதுபோல் ருத்ராட்சத்தை தரையில் இலைக்கும் போது அது என்ன ஆகும், உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு தங்க நிறம் மாதிரி மின்னும். ஒரு மஞ்சள் இலைக்கும் போது மஞ்சள் லேசாக உங்களுக்கு பவுடர் மாதிரி வருது இல்லையா, அதுபோல் தண்ணி வச்சு இந்த ருத்ராட்சத்தை இலைக்கும் போது அந்த பவுடர் மாவு வரும் இல்லையா, அது வந்து தங்கம் மாதிரி லேசாக பிரதிபலிக்கும் ஒன்று. ரெண்டாவது, இந்த செம்புக்கு தகடுன்னு சொல்லுவோம் இல்லையா, செப்பு தகடுகள், இந்த தகடுகளை ருத்ராட்சத்தை என்ன பண்ணணும் வச்சோம் அப்படின்னா, செம்பு தகடில் இதை வச்சோன்னா, ஸோ செம்பு தகடில் இயற்கையாகவே மின்காந்த ஒரு அலைவரிசை இருக்குது இதில். ஸோ இந்த ருத்ராட்சத்துலேயும் அந்த அலைவரிசை இருக்கிறதுனால செம்பு மேலே வச்சிங்கனாலே என்ன ஆகுமா, நீ ஒன்றுமே பண்ண வேணாம், தானாகவே சுற்ற ஆரம்பிக்கும் ருத்ராட்சம். ஸோ இதுபடி நம்ம ருத்ராட்சத்தை சில வழிகளாக இது நன்மையானதா இல்லையா, அலைவரிசை அதிகமானதா இல்லையாதான்னு நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ருத்ராட்சத்தை எப்படி உபயோகப்படுத்தலான்னா, புதுசாக நம்ம வாங்குகிறோம் இப்போ இந்த இடத்துல இல்லைங்களா, வாங்கினோடனே அதை என்ன பண்ணணுமா, சுத்தமான பசு நெய், இந்த பசு நெய்யில் ஒரு 24 நாட்கள் இதில் அதை என்ன பண்ணணும், அது தண்ணியிலே ஊற வச்சிடணும். ஸோ ஊற வைத்ததற்கு பிறகாக அதை என்ன பண்ணணும், இந்த இடத்துல உங்களுக்கு 24 மணி நேரம், இந்த இடத்துல பர்சன்ட்டாக 24 மணி நேரம் நெய்யில் வச்சு ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கு பிறகு நெய்யிலேருந்து அந்த மணியை அப்படியே எடுத்து ருத்ராட்சத்தை எடுத்து அப்படியே பாலில் வச்சிடணும். அதுவும் சுத்தமான பசும் பால், ஒரு மாடிலிருந்து கறக்கப்பட்ட சுத்தமான பசும் பாலில் அப்படியே எடுத்து போட்டுடணும். நெய்யுக்குள்ளேருந்து எடுத்து அப்படியே பாலில் போட்டுடணும். போட்டதற்கு பிறகு அதை அப்படியே துடைச்சிட்டு நம்ம போட்டுக்கலாம். சில நிலைகள் இந்த ருத்ராட்சம் நம்ம வருடக்கணக்காக போட்டிருக்கும் போது அது எவ்வளோ அலைவரிசையில் இருக்குது. ஏன்னா சில நேரங்கள் நமக்கு கோபம்லாம் வருது இல்லை இந்த இடத்துல. ஸோ கோபம்லாம் வரும்போது என்னாகும், அகத்தியர் சொன்ன அந்த பாடல் பிரகாரம் அலைவரிசை வேலை செய்யாது இந்த இடத்துல. அது வாட்டுக்கு உள்ளே தூங்க ஆரம்பிச்சிருதுன்ற மாதிரி நமக்கு புரிதலுக்காக அந்த வார்த்தைகளை சொல்கிறேன். அதை அமைதி அடைஞ்சு உட்காந்துரும், தன்னுடைய செயல்களை காட்டாது. ஸோ அப்போ இது திருப்பி அதனுடைய ஆக்டிவேஷன் பழைய இடத்துக்கு அதுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுனால ஒரு 6 மாதத்துக்கு இதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா வழக்கமாக சில பேர்லாம் ருத்ராட்சத்தை இந்த சோப்பு போட்டு கழுவுறதெல்லாம் கூட நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க அழகாக சுத்தமாகும் அப்படி. ஏன்னா கழுத்துலேயே போட்டிருக்கும் போது வேர்வை அழுக்கு இது போலலாம் படுறதுனால சுத்தமாக துடைக்கணுன்றதுக்காக செய்வாங்க. பட் இந்த இது செஞ்சாலே போதும். இந்த இடத்துல இது செய்யும் பொழுது அதனுடைய அலைவரிசை அளவுக்கு அதிகமாக தீண்டும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். என்ன ஒன்று, இந்த இடத்துல இந்த சோப்பு தண்ணி இதெல்லாம் போடாமல் வச்சிங்கன்னா அது உடைய ஆரம்பிச்சிடும். ருத்ராட்சம் சோப்பு தண்ணி இதெல்லாம் போடும்போது கெமிக்கலான ஷாம்பு இதெல்லாம் நம்ம குளிக்கும்போது உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ தாராளமாக இது குளிக்கும் பொழுது தூங்கும் பொழுது எல்லா நேரத்துலையுமே இந்த ருத்ராட்சத்தை போட்டிருக்கலாம். ஸோ
ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த பாலில் போடுறது, இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் 108 அளவுகோல். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இது. 108 அளவுகோலில் கோர்த்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு மணி கொடுப்பாங்க. 109 இருக்கும். ஆக்சுவலி ருத்ராட்ச மாலையில் நம்ம பார்த்தோன்னா 108 மாலை இருக்கும். 108 ஒன்றாக கோர்த்து முடிச்சு போட்டதுக்கு பிறகு தனியாக ஒரே ஒரு மணி மட்டும் வச்சு முடிச்சு போடுவாங்க. அந்த முடிச்சு போடுற மணிக்கு வந்து பிந்து அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. அது என்ன பிந்துன்ற ஒரு பேர் சொல்லுவாங்க. இன்னொரு பேர் வந்து மேரு அப்படின்னு சொல்லுவாங்க. மேருமலை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அதை வந்து மேரு அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. அது என்ன மேரு அப்படின்னா, இப்போ ருத்ராட்சத்தை கழுத்தில் போட்டிருக்கிறது ஓகே, சரிங்களா? இன்னொன்று கையில் ஜபம் பண்ணுறது. ஸோ 108 முறை ஓம் நம சிவாய மந்திரமோ இல்லை அவர்கள் குருவின் மூலமாக பெற்ற மந்திரமோ ஜபம் செய்யும் பொழுது 1ல் ஆரம்பித்து 108 முடிப்போம் இல்லையா? முடித்தோடனே இந்த பிந்து என்று சொல்லக்கூடிய மேரு என்று சொல்லக்கூடிய மலையை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, 108 சொல்லி முடித்தோடனே மாலை அப்படியே திருப்பி பிடிச்சி திருப்பி ரிவர்ஸில் சொல்ல ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, இந்த சக்தி ஊட்டம் வந்து மாறக்கூடாது. மாறிச்சு அப்படின்னா மாறாமல் அந்த 108 ரிவர்ஸ், நம்ம பிரதோஷ காலத்தில் கோயிலை சுற்றி வர்ற முறையில் சொல்லுவாங்க இல்லையா? நந்தியிலேருந்து சிவபெருமானை சுற்றிட்டு இந்த பக்கம் வர்றது, திருப்பி அப்படியே ரிவர்ஸில் சுற்றிட்டு வர்றது. ஸோ அதுபோலவே இதை நம்ம சுற்றிக்கிட்டே தான் மந்திரம் ஜெபிக்கணும். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதனுடைய சக்தியோட்டம் அதுக்குள்ளே தான் இருக்குமா. ஸோ அந்த மலையை தாண்டாது. தாண்டிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், சிலருடைய உடல் வந்து உறுதி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மயக்கம் வருமா லேசாக. வழக்கமாக இப்போ உட்காந்துருக்கும்போது அந்த லோ ப்ரெஷரில் வந்து அப்படி எந்திரிச்சு நின்று மயக்கம் போட்டு கீழே விழுவாங்க இல்லைங்களா? அதுபோல் இவர்கள் மயக்கம் போட்டு கீழே விழுவதற்கான வாய்ப்புகள், அதாவது சரியானபடி செய்யும் பொழுது, சரியான எண்ணத்தோடு சரியான ருத்ராட்ச மாலையை சரியானபடி நம்ம எடுத்து செஞ்சு மாலை கோர்த்து ஜபம் பண்ணும் பொழுதும் சரி, இல்லை கழுத்தில் போட்டிருக்கும் பொழுதும் சரி, இதை நம்ம சரியானபடி இல்லை அப்படின்னா, அந்த சக்தி ஊட்டம் மாறிச்சு அப்படின்னா, அது அந்த சக்தி ஊட்டத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி உடம்புக்கு வேணும். இல்லைன்னா அது மயக்கமே வந்துவிடும் இந்த இடத்துல. ஸோ அதனால் இதை அந்த பிந்துன்றதை வச்சு நமக்கு அடையாளம். ஏன்னா கண்ணை மூட்டிட்டு ஜெபம் பண்ணும்பொழுது நமக்கு அது 108 முடிச்சிட்டோம் அப்படின்றது தெரியறதுக்காக மட்டுமில்லை, அதை நாம் திருப்பி கொள்ள வேண்டும், இந்த மேருவை தாண்டக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பிந்து என்று சொல்லக்கூடிய அதை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு செய்தி. அடுத்த செய்தி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ருத்ராட்சத்திலேயே மருத்துவ நன்மைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது பார்த்தா, இந்த ருத்ராட்சத்தை மாலையாக கோர்த்திருக்கும் பொழுது, மாலையாக கோர்த்து கழுத்தில் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இதை அப்படியே போட்டு நம்ம குளிக்கலாம். ஸோ குளிக்கும் பொழுது ஒரு கங்கையில் நீராடிய அதனுடைய புண்ணியம் வந்து கிடைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து அறிவியலாக சொல்லக்கூடியது கிடையாது. நம்மளுடைய நம்பிக்கை மட்டும்தான் ஆதாரமே இந்த இடத்துல. ஏன்னா நம்புபவர்களுக்கு ஆதாரமே தேவையில்லை. நம்பாதவர்களுக்கு எவ்வளவு ஆதாரம் கொடுத்தாலும் அவர்களுக்கு நம்பிக்கை வரப்போவதில்லை. இதுதான் ஒரு ஆன்மீக ஒரு பல தத்துவம் போல் சொல்லுவாங்க. அதுபோல் இந்த இடத்துல இப்போ நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே நம்பிக்கை மட்டும்தான் ஆதாரம் இந்த இடத்துல. ஸோ ருத்ராட்சத்தை அணிந்து குளிக்கும் பொழுது நம்மளுடைய கங்கை நீர், அந்த தண்ணியை சாதாரண நம்ம ஒரு குளத்தில் குளித்தாலும் சரி, வீட்டிலே நம்ம ஒரு ஷவரில் குளித்தா கூட சரி, இந்த ருத்ராட்சத்தில் அந்த நீர் பட்டு அது நம்ம உடம்பில் படும். ஏன்னா அது ஒரு நல்ல மின்காந்த அலைவரிசையோடு இருக்குது. இந்த அலைவரிசையில் பட்டு இருக்கக்கூடிய தண்ணி அதுவும் அந்த மின்காந்த அலைவரிசையை பெறுகிறது. அந்த தண்ணி நம்ம உடம்புக்கு படும் பொழுது உடலுக்கு அதிகப்படியான புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. ஸோ மனதிற்கு வலிமையை கொடுக்கிறது. ஸோ அதனால் ருத்ராட்சத்தை நம்ம எப்போ வேணால் போட்டுக்கலாம், அதை கலட்டணும் அப்படின்ல ஒரு அவசியம் கிடையாது. எல்லா நேரத்துலையுமே போட்டுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், மனசுக்கு தைரியத்தை கொடுக்கும், சரிங்களா? நம்மக்கிட்ட இருக்க எதிர்மறை சக்திகள் எல்லாத்தையுமே அழிச்சிடும் இந்த இடத்துல அந்த ருத்ராட்சம். ஸோ அடுத்தது இந்த ருத்ராட்சத்தை அணியும் பொழுது, சரிங்களா, சரியானபடி அணியும் போது இந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பிரம்மஹத்தி தோஷம் என்று சொல்லப்படுவது இன்னொரு உயிரை ஏதாவது ஒரு காரணத்தினால் நாம் காரணமாக போயிடுவோம். இன்னொரு உயிர் போகுவதற்கு நாம் காரணமாயிடுவோம். ஏன்னா நம்ம பிரம்மகத்தி தோஷம்ன்றது வழக்கமாக நமக்கு சொல்லப்போனால் ஒரு மனிதனை கொன்றால் தான் அந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது மனிதன் மட்டும் இல்லை, அப்போ உயிர்களை கொண்டா தோஷம் பிடிக்காதானா நிச்சயமாக பிடிக்கும். இந்த இடத்துல ஒரு பசுவை கொன்ற பாவம், ஒரு பாம்பு, எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, தெரிந்து செய்யும் பொழுது அதனுடைய வலிமை அதிகமாகவே இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த தோஷங்கள் எல்லாமே, ஏன்னா நம்ம சென்ற ஜென்மத்தில் என்ன செஞ்சுருப்போன்னே தெரியாது, ஏதோ ஒன்று தெரியாமல் நம்ம செஞ்சதுனால மட்டும்தானே இவ்வளோ துன்பத்தில் இருக்கும் இந்த இடத்துல.
ஸோ இந்த தோஷங்கள் என்ன இருக்கோ அந்த தோஷங்கள் எல்லாமே போகும் இந்த இடத்துல. பிரம்மகதி தோஷம், பசுவை கொன்ற தோஷம், ஸ்திரீகள் பெண்களுக்கு செய்த தோஷம், வேறு மனிதர்களுக்கு செய்த தோஷம். ஸோ பாவம்னு தோஷம்னு சொல்கிறத விட பாவம், வேறு மனிதர்களுக்கு செய்த பாவம்னா என்னென்னா துரோகம். இந்த இடத்துல சில நேரங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் செல்லுதல், இதன் வழியாக கூட சில பாவங்கள்லாம் வந்து சேரும். ஸோ இது எல்லாமே கூட போகும் இந்த இடத்துல. இரண்டாவது, செய்யக்கூடாத செயல்களை செய்வதால் உண்டாகும் தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன செய்யக்கூடாத செயல் அப்படின்னா, இயற்கைக்கு எதிரான செயல், தர்மத்திற்கு எதிரான செயல். ஏன்னா இப்போ நம்ம இயற்கைக்கு எதிரானது தர்மைக்கு எதிரானதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்தில் நிறையா நடந்துக்கிட்டே இருக்குது. தேவையில்லாமல் நமக்கு நம்ம அறியாமல் மண்ணை நிறையா மாசுபடுத்துகிறோம், நீரை மாசுபடுத்துகிறோம். இந்த இடத்துல தேவையில்லாமல் குப்பைகளை வந்து அங்கங்கே போடுறோம் இந்த இடத்துல. ஸோ அப்போ நிறைய ஜீவராசிகள் அதை சாப்பிட்டு விட்டு துன்பப்படுது இந்த இடத்துல. இதெல்லாம் செய்யக்கூடாத செயல் தான். ஏன்னா தண்ணியில் ஏதோ ஒன்று நம்மளால் ஒரு குளிக்கிறோம், ஷாம்பு போட்டு குளிக்கிறோம் அப்படின்னா கூட சரி, அந்த ஷாம்போட கெமிக்கல் என்ன ஆகுது, அந்த தண்ணியோட போகுது. ஒரு ஆற்றுலையோ குளத்துலையோ குளிக்கும்போது அந்த ஆற்று தண்ணியை நம்பி எவ்வளோ மீன்கள் இருக்குது, தவளைகள், மீன்கள், பாம்புகள்லாம் கூட இருக்கும். அது அந்த கெமிக்கலை சாப்பிட்டு என்ன பண்ணுது, அது துன்பத்தை, அது உடனே இறந்து போகிறதில்ல அந்த தண்ணியில் அது குடிக்கிறதுனால. பட் இருந்தாலும் அதோடைய உடல் வந்து பாதிக்கப்படுது இல்லையா. அதற்கு இதெல்லாம் நம்ம தெரியாத நமக்கே நம்ம செஞ்சுக்கிற தோஷம். ஸோ இதெல்லாம் கூட போகும். கோபங்கள் போகும். நம்மளுடைய மும்மலங்கள் சிறிது சிறிதாக விளங்க தொடங்கும். 12வது நாள்லேருந்தே விளங்க தொடங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே இல்லை. அடுத்தது நவதீர்த்தங்கள்னு சொல்லப்படுது. இந்த உலகத்தில் எதெல்லாம் நன்மையை கொடுக்கின்ற தீர்த்தங்களோ, கங்கையெல்லாம் ஒரு தீர்த்தம் தான் இந்த இடத்துல. இந்த தீர்த்தங்களில் குளித்த ஒரு புண்ணியம் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஒரிஜினல் தீர்த்தம் எதுனா நம்மளுடைய குண்டலினி சக்தி தான். இந்த இடத்துல அதில் இருக்க மூலாதாரத்துலேருந்து சகசரதளத்துக்கு போகிற அந்த குண்டலினி சக்தி தான் உண்மையான தீர்த்தம். ஆனால் அந்த தீர்த்தத்தை நாம் நேரடியாக குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கக்கூடிய தீர்த்தம். ஏன்னா டேரெக்டாக நம்ம அதில் இப்போல்லாம் எப்படி செய்கிறதுன்றது யாரும் சாதகம் செய்கிறது இல்லை. செய்கிறதுக்கான தகுதியாக வேணும் இல்லையா. அந்த தகுதியை வளர்த்து கொள்வதற்காகத்தான் உங்களுக்கு இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள்லாம் நமக்கு குளிக்க சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்க தீர்த்தங்களை நம்ம குளிக்கும் பொழுது தான் அந்த தகுதி கிடைக்கிது. ஸோ அதன் வழியாகத்தான் நமக்கு அந்த ஒரிஜினல் தீர்த்தம், ஒரு உண்மையான தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய மூலாதார சக்தியில் குளித்து வேறு இறைவனை நம்ம அடைகிறோம். ஸோ அப்போ அந்த தீர்த்தங்களில் குளித்த பலனே நமக்கு கிடைக்குதுன்னா, ருத்ராட்சத்தை நாம் தொடர்ந்து அணிந்திருக்கும் பொழுது அதன் வழியாக அந்த உண்மையான தீர்த்தத்தில் குளிக்கக்கூடிய தகுதியை நாம் பெறுகிறோம் இந்த இடத்துல. அடுத்தது, இந்த ருத்ராட்சத்தை நாம் தொடர்ந்து அணிந்திருக்கும் பொழுது இந்த துஷ்ட சக்திகள், தீய சக்திகள், நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, இதிலிருந்து வரக்கூடிய எல்லா இதிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது. ஏன்னா இது ஒரு நல்ல அலைவரிசை இல்லையா. இதை வந்து ஒரு நெருப்பு மாதிரி வச்சுக்கலாம். நெருப்பு மாதிரின்ற போது நம்மளை சுற்றி எவ்வளவு தீய பொருட்கள் வரும்பொழுது என்ன, நெருப்புன்னா எது வந்தாலும் அழிச்சு தள்ளிடும், எரிச்சிடும். அந்த இடத்துல எரிச்சா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும் இல்லையா. அதுபோலவே இந்த ருத்ராட்சம் என்று சொல்லக்கூடியதை நாம் அழிந்திருக்கும் பொழுது நம்மக்கிட்ட அருகில் வரக்கூடிய சில தீய, ஏன்னா சுற்றி பல மக்களை நம்ம பேசுகிறோம், சந்திக்கிறோம். சில பேர் நெகட்டிவ் எனர்ஜியோடு இருப்பாங்க இந்த இடத்துல. ஏன்னா இது சில பேர் பார்த்துருப்போம். நம்ம ஒழுங்காக அமைதியாக இருப்போம், யாராவது வந்து பேசிட்டு போவாங்க. ஸோ மன உளைச்சல் வரும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு எப்போயாவது அனுபவிச்சிருப்போம் எல்லாரும் ஏதாவது ஒரு இடத்துல. என்னடானா அவங்க ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜியோடு இருந்தாங்கன்னா அது கூட நம்மளை பாதிக்கும். அதோடைய ரியாக்ஷன் என்னென்னா, ஒரு நாளாவது இல்லை ஒரு மணி நேரம் 2 மணி நேரமாவது நம்ம மனசு வந்து கொஞ்சம் உளைச்சலாக இருக்கும். தூங்கி எழுந்துச்சுன்னா அப்புறம் சரியாக போய்டும், நம்ம நார்மல் தன்மைக்கு வந்துடும். ஸோ இதுபோல் கூட அந்த ருத்ராட்சம் நம்முடைய மனதை அடுத்தவர்களுடைய எண்ணங்களிலிருந்து துன்பப்படுத்தாமல் நம்மை காப்பாற்றிக் கொள்ளும். ஸோ எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ருத்ராட்சத்தை நாம் அணிந்திருக்கும் பொழுது, அதாவது எல்லா நேரமே காலை முதல் இரவு ஃபுல்லாகவே 24 நேரம் தொடர்ந்து அணிந்து கொண்டே இருக்கும் பொழுது இதை சரியாக செய்துக்கணும். ஏன்னா ஒரு நாள் 12 நாள் போட்டாலே என்னென்ன நன்மைகள்லாம் வருதுன்னு செய்கிறோம். அப்போ வருஷ கணக்காக போட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலனையே கொடுக்கும் இங்கே அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அஸ்வமேத யாகம்னா என்ன அப்படின்னா, இந்த யாகத்தை செய்தவர்களுக்கு பிறவியே கிடையாது இந்த இடத்துல. ஏன்னா அஸ்வமேத யாகத்தினாலே என்ன அப்படின்றது சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் குறிப்பாக ஒரு 2 வரிகளை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் அஸ்வமேத யாகம்னா என்னென்னு. அஸ்வமேத யாகம்ன்றது நம்ம புராண கதைகளில் நிறைய அரசர்கள்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஏன்னா அவர்கள் ஒரு குதிரையை அனுப்புவாங்க. ஸோ ஊரில் இருக்க எல்லா ராஜாக்களும் தங்கள்கிட்ட இருக்க செல்வத்தை கொடுப்பாங்க, அதை வச்சு யாகம் செய்வாங்கன்றது மட்டும்தான் தெரியும் உங்கள் எல்லாத்துக்குமே இப்போதைக்கு. ஆனால் அதனுடைய உண்மையானது என்னென்னா, உலகத்தில் பணம் வந்து சில நேரங்களில் சரிசம நிலை இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வளர்ந்த நாடுகள், பணக்கார நாடுகள், நடுநிலை நாடுகள், ஏழை நாடுகள்னு இருக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், பணக்கார நாடுகள்கிட்ட நிறையா பணம் இருக்குது, ஆனால் சும்மா ரூமில் போட்டு பூட்டி வச்சுருக்கான்.
ஏழை நாடுகளில் பணம் இல்லாமல் பல பேர் பட்னியில் சாவறாங்க. ஆனால் அந்த பணக்கார நாடு இதை எடுத்து கொடுக்கணும் இல்லையா, அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த இடத்துல. இன்றைக்கி இப்படி இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அஸ்வமேத யாகம் என்று சொல்லப்படுறது என்னென்னா, உலகத்தில் இருக்க அனைத்து அரசர்கள்ட்டையும் யார் வலிமையான அரசனோ தன்னுடைய வலிமையை பயன்படுத்தி பணம் எந்த அரசர்கிட்ட அதிகமாக இருக்கோ அந்த அரசர்கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. இவங்க போய் ஒன்று அவனாக கொடுத்துடணும், இல்லைனா இவங்க போர் செஞ்சு அந்த நாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த நாட்டு மன்னனுக்கு தேவையான அளவு பொருளை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்க எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த யாகம் செய்வாங்க. யாகம் சொல்லும்போது யார் யாரெல்லாம் வந்து எந்தெந்த நாடுகளில் பணம் இல்லாமல் இருக்காங்களோ அவர்களுக்கு அந்த பொருளை வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அஸ்வமேத யாகம் சொல்லப்படுறது ஒரு வருஷமாவது நடக்கும். ஸோ ஒரு வருடம் ஆரம்பிக்கும் போது ஏற்றத்தாழ்வு இருக்கும் நாடுகளில். யாகம் செஞ்சு முடிக்கும் பொழுது எல்லா நாடுமே சரிசமமான பொருளாதார நிலையோடு இருக்கும். அது இப்போ யாருமே அங்கே இடத்துல பசி பட்னின்ற ஒரு இதுவே இருக்காது. இந்த இடத்துல ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு சராசரியான சரிசமமான ஒரு பொருளாதார நிலையில் இருப்பாங்க. இதுதான் அஸ்வமேத யாகம். ஸோ இந்த ருத்ராட்சத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போது அந்த அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். ஏன்னா உலகத்துக்கே பசி பட்னி இல்லாத ஒரு நிலையை அந்த அரசர் கொண்டு வந்ததுனால தான் அவருக்கு பிறவி இல்லாத நிலையை இறைவன் கொடுக்குறார். அவ்வளோ பெரிய யாகம் அது. ஸோ அது போலவே இந்த இடத்துல இந்த ருத்ராட்சத்தை அணிந்திருக்கும் போது யாகம் செஞ்ச பலனே கிடைக்குது அப்படின்னா என்ன, நமக்கு பிறவி இல்லாத ஒரு நிலையை இந்த ருத்ராட்சம் கொடுக்கிறது. சரிங்களா? ஸோ இது ஒரு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி. ஸோ இப்போ வந்து நிறைய நம்ம ருத்ராட்சம்னா போலி கிடைக்குதுன்னு நம்ம சொன்னோம், ஒரிஜினல் சொன்னோம். ஸோ அந்த போலினா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ருத்ராட்சம் போல ருத்ராட்ச மரம் அப்படின்னு சொல்லப்படுற மாதிரியே பத்ராட்ச மரம்னு இருக்கும். இது ருத்ராட்சம் மரம், அது பத்ராட்ச மரம். ஸோ இந்த மரம் வந்து பார்த்தோன்னா ருத்ராட்சம் மாதிரியே தான் இருக்கும். இந்த இடத்துல ரொம்ப பெருசாகவே ருத்ராட்சத்தை கையில் பார்க்கும்போது அது ரொம்ப வித்தியாசமே ஒன்றும் தெரியாது. பார்த்தாலே ருத்ராட்சமாக ஆமாம் இது ருத்ராட்சம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. அந்த போலியானன்றது மனிதர்கள் வந்து தனியாகவே சாதாரண ஒரு மரத்தை எடுத்து செதுக்கியோ விற்பப்படுவதோ கிடையாது. இந்த போலின்னு சொல்லப்படுகின்றது அதுவும் இயற்கையாகவே கிடைக்கக்கூடியது தான் அந்த மரத்தில் இருக்கிறது. ஸோ இதைத்தான் போலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதைத்தான் நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல எது போலி எது ஒரிஜினல் அப்படின்னு. ஸோ புராண நூல்கள்லாம் என்னென்னலாம் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல புராண நூல்கள்னு சொல்லப்படுறது சிவபுராணம் தான் இந்த இடத்துல இல்லை. ஸோ சிவபுராணம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ருத்ராட்சத்தை நாம் அணியும் பொழுது சரியான எண்ண நிலைகளோடு சரியான ஒரிஜினல் ருத்ராட்சத்தை நாம் அணியும் பொழுது அவ்வீடு குபேரபுரியாகிறது அப்படின்னு சொல்லுது இந்த இடத்துல ருத்ராட்சம் இல்லை. ஏன்னா சிவ மந்திரங்களை சரியாக சொல்லி, ஏன்னா இந்த ருத்ராட்சத்தை அணிந்து அதிகாலை எழுந்து இந்த மந்திரத்தை சொல்லி நல்ல எண்ணங்களோடு இருக்கும் பொழுது அந்த வீடானது குபேரபுரியாகிறதுனா என்ன, உங்களுக்கு அந்த இடத்துல செல்வத்துக்கு குறை இருக்காது, உடலுக்கு குறை இருக்காது, உடல் ஆரோக்கியமாகவே இருக்கும். ஏன்னா குபேரபுரின்றது பணம் இருக்கிறது மட்டும் கிடையாது, செல்வம் என்று சொல்லப்படுது பணம் மட்டும் கிடையாது. இந்த இடத்துல மகிழ்ச்சி செல்வமும் செல்வம் தான். மனம் எப்பயும் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆரோக்கியமும் செல்வம் தான் இந்த இடத்துல. ஸோ உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஆரோக்கியமாகத்தான் இருப்பார்கள். ஸோ பணம் என்ற ஒரு இல்லை என்ற வார்த்தையே வராது அந்த வீட்டில். யார் எது கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த எண்ணமும் வந்துடும் உங்கத்தில். ஸோ அந்த வீடே குபேரபுரியாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே கருத்தை உபநிடதங்களும் சொல்லுது. ஜபால உபநிடதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ருத்ராட்ச விசிஷ்டம்னு ஒரு நூல் இருக்குது. ஸோ ருத்ராட்சத்துக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்போ நிறையா பார்த்தோம் இல்லைங்களா. இதெல்லாமே சமஸ்கிருதத்தில் இருக்க நூல்கள். இந்த ருத்ராட்ச விசிஷ்டம் ஜபால உபநிடம்னு சொல்கிறது. இந்த நூல்களே கூட பார்த்திங்கன்னா இதெல்லாம் புராண நூல்கள் தான். இதில் எல்லாமே சொல்லப்படுது. ஸோ குபேரபுரியாகிறது அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த சிவபுராணம் வந்து என்ன சொல்லுதுன்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம அதாவது 24 நேரம் ருத்ராட்சம் நம்ம அணிஞ்சிருக்கணும் அப்படின்றத வார்த்தைகளை சொல்லிட்டாலும் சிவபுராணம் குறிப்பிட்டு என்ன சொல்லுதுன்னா, தண்ணி குடிக்கும் போது போட்டிருக்கணும்னு சொல்லுது, சாப்பாடு சாப்பிட்ருக்கும்போது போட்டிருக்கணும். 2 விஷயத்த ரொம்ப முக்கியமாக சொல்லுது. ஸோ அதிகாலை வேலை நம்ம போட்டிருக்கணும் இது சொல்லுது. ஸோ அதிகாலை எழுந்து தண்ணீர் குடிக்கும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் ருத்ரம் சொல்ல வேண்டும். இது சிவபுராணம் சொல்லுது. இடத்துல ருத்ரம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை அதிகாலையில் நாம் அதை சொல்லும் பொழுது குபேரனும் லட்சுமியும் என்ன பண்ணுறாங்களாம், வீட்டிலே வந்து அமர்ந்துடுறாங்களாம். இது சிவபுராணம் சொல்லுது இந்த இடத்துல. சரிங்களா? அடுத்து ஸ்ரீமத் தேவி பாகவதம். இந்த நூல் என்ன சொல்லப்படுது இந்த இடத்துல? பாகவதம் நூல் எல்லாருமே தெரியும் உங்களுக்கு.
இந்த நூல் என்ன சொல்லுது, ருத்ராட்சத்தை தொடர்ந்து முறைப்படி அணிவதால் ஸோ கொலை செய்த பாவமே போகும். விளக்கம் அது போய்டும்னுது. ஸோ கொலை செஞ்சோன்னா எவ்வளோ பெரிய பாவம், ஸோ எத்தனை ஆயிரம் பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்குன்னே தெரியாது இந்த இடத்துல. அவ்வளோ பாவங்களுமே இந்த ருத்ராட்சத்தை அணிவதனால் செல்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது கந்த புராணம். கந்த புராணத்தில் கூட இதுக்கான குறிப்பு இருக்குது. என்ன இருக்குது கந்த புராணத்தில்? இந்த ருத்ராட்சத்தில் ருத்ரர்கள் வசிக்கிறார்கள் அப்படின்னு கந்த புராணம் நூல் சொல்லுது. அடுத்து பத்ம புராணம் நூல். அந்த பத்ம புராணம்னு சொல்லுது மகாவிஷ்ணுவின் முழுமையான அருளை இது பெற்றது. ஸோ மகாவிஷ்ணுன்னா யார்? காக்கும் தேவன் தான். ஸோ அப்போ அந்த ருத்ராட்சம் காக்கும் ஒரு அருளை பெற்றது அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க எந்த விதமான துன்பங்களும் அருகில் வராதபடி அது நம்மை பாதுகாக்கும். இது பத்ம புராணம், மகாவிஷ்ணுவை பற்றி சொல்லப்படுகின்ற பத்ம புராணம் சொல்லுது. ஸோ அப்புறம் தேவிகளுக்கான நூல்கள், ஏன்னா இதெல்லாம் நம்ம சிவபுராணம் பத்ம புராணம் எல்லாம் பெருமாளுக்கான பொருள்லாம் பார்க்குற மாதிரி இறைவிக்கான புராணங்கள்னு சொல்கிறோம் இல்லையா. இது அருணாச்சல புராணத்தில் தேவிக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்ன மாதிரி இறைவிக்கான நூல்கள், எந்திரங்கள் எதெல்லாம் சொல்லப்படுது. எந்திரங்கள்னு சொல்லப்பட்டால் இந்த ருத்ராட்சம் எந்திரத்தின் வடிவம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம ஒரு எந்திரங்கள் நிறையா திருமந்திரத்தில் நிறைய எந்திரங்கள்லாம் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல இந்த எல்லா எந்திரமுமே தனியாகவே அதில் முறை இருக்கு இல்லையா. இப்படி கோடு போடணும், இந்த மந்திரங்களை இதை ஜெபிக்கணும், இதெல்லாம் செய்யணும்னு ஏகப்பட்ட செயல்கள் இருக்குது. ஒரு எந்திரத்தை நம் செஞ்சு வீட்டில் வைக்கணும்னா எந்திரங்களே நிறைய எந்திரங்கள் இருக்குது. ஆரோக்கியத்திற்கான எந்திரம், பணம் வர எந்திரம், அதுக்கப்புறம் புகழ் பெற எந்திரம், இறைவனை அடைய எந்திரம், இறை சக்தி பெற எந்திரம், வரங்களை பெற எந்திரம்னு நிறைய இருக்குது இந்த இடத்துல. ஆனால் இது எல்லா எந்திரங்களையும் தனித்தனியாக பார்த்தா கூட சரி, ஒரே ஒரு ருத்ராட்சத்தை எடுத்து அந்த இடத்துல நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ருத்ராட்சமே ஒரு எந்திரம் தான். தனியாக வேறு எந்த எந்திரங்களும் நாம் இங்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன நூல் சொல்லுது இந்த இடத்துல? காத்தியாயினி தேவி அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. காத்தியாயினி, ஏன்னா இறைவிக்கு பேர் காத்தியாயினி தேவி அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அந்த நூலே வந்து பார்த்திங்கன்னா எந்திரத்தை வச்சு தான் முழுமையாகவே சொல்லப்படுது. எந்த எந்திரத்தை எப்படி பூஜை செய்து அந்த தேவியனுடைய அருளை பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு நூல். அந்த நூலில் இது சொல்லுது, நீங்கள் எந்த எந்திரத்தையுமே தனியாக போய் செய்ய வேண்டாம். ஏன்னா எந்திரத்தை பற்றி முழுசாக சொல்லிடுது முதல்ல நூல். எந்த எந்திரத்துலேருந்து செஞ்ச எப்படி பூஜை செஞ்சால் என்னென்னலாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே வருது. சொல்லிக்கிட்டே வந்துட்டு இறுதியில் என்ன சொல்லுது, இதெல்லாம் அந்த காலத்தில் எல்லாம் செஞ்சாங்க. இந்த இடத்துல கலியுகத்தில் இருக்க மனிதர்கள் வந்து இதெல்லாம் செய்ய முடியுமான்றது தெரியாது. ஸோ அதற்கு இணையான, அந்த எந்திரத்திற்கு இணையான ஒரு பொருள் எதுன்னா ருத்ராட்சம். ஸோ இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் வீட்டில் வைத்தீர்களேயானால் இந்த எந்திரத்திற்கான பலன்கள், எந்திரத்தை வச்சு நம்ம பூஜை செய்கின்ற ஜபம் செய்கின்ற அனைத்து பலன்களுமே இந்த ருத்ராட்சத்தை வைத்து செய்தால் அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூல் வந்து குறிப்பிடுது. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து நிறையா புராணங்களில் சொல்லப்படுறது, மருத்துவங்களில் சொல்லப்படுறது. ஆக்சுவலி மருத்துவம் இன்னும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ மருத்துவங்களில் என்னென்னலாம் நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ருத்ராட்சத்தை கழுத்தில் வந்து தொடர்ந்து அணியும் பொழுது இந்த புற்றுநோய் போகும். ஏன்னா புற்றுநோய் இன்றைக்கி அளவுக்கு அதிகமான ஒரு பிரச்சனையாக மனிதர்கள்கிட்ட பரவிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நிறைய இடங்களில் புற்றுநோயெல்லாம் முன்னாடிலாம் எங்கேயோ யாரோ ஒரு கோடிக்கணக்கான மனிதர்கள் ஒருத்தருக்கு வரும். இன்றைக்கி அதிகப்படியான மனிதர்களுக்கு வருது. இந்த ருத்ராட்சத்தை, சரியான ஒரு ருத்ராட்சத்தை கழுத்தில் அணிந்து அதற்கான மந்திர ஜபத்தை செய்யும்போது புற்றுநோய்கள் தனியும் என்று ஆராய்ச்சி குறிப்பு வந்து இன்னும் வெளியில் அறிவிக்கலை. பட் அதோடைய ஆராய்ச்சி குறிப்புகள் வந்து வெளிப்படுத்து. ஏன்னா இந்த புற்றுநோய்ன்றதே என்ன, நம்முடைய செல்களுடைய மரபணு மாற்றம் தான் இந்த இடத்துல புற்றுநோய் இல்லைங்களா. அது கொஞ்சம் மாறியது, மாறும் பொழுது அது வேலை செய்யலை, அதன் விளைவாக புண் வருது, இது புற்றுநோயின்னு சொல்லப்பட்டு மரணம் வரைக்கும் கொண்டு போகுது. அது இயற்கையான நிலைக்கு திருப்பி திரும்புது அப்படின்னு சொல்லப்படுது மருத்துவத்தில். இரண்டாவது இந்த ஆயுர்வேதிக் மருத்துவத்தில் எப்படிலாம் உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த குழந்தைகள் வந்து பேச்சுத்திறன் குறைந்த குழந்தைகள் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, இன்னும் பேச வரல, 2 வயசாச்சு 3 வயசாச்சு இன்னும் பேசவே வரல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறாங்களாம், ஒரு ருத்ராட்சத்தை கொஞ்சம் நெருப்பில் வறுத்து இல்லை நெருப்பில் சுட்டு அதை என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பவுட்ரு மாதிரி எடுத்து நாக்கில் பூசுகிறாங்க. இது இப்போ ஆக்சுவலி இந்த முறைகள்லாம் இன்று எங்கேயாவது இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை, இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு இது போல் மருத்துவ முறைகள்லாம் இல்லை. பேச்சு திறனர்னு நிறையா அலோபதி மருத்துவத்துக்கு தான் போகிறாங்க இந்த இடத்துல. பட் அந்த காலத்தில் ஆயுர்வேதிக் மருத்துவத்தில் இந்த ருத்ராட்சத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ யாராவது ஒருத்தருக்கு வந்து அறிவுத்திறன் குறைபாடாக இருக்கா, அப்போ அவர்களுக்கு என்ன செய்வது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பசுவினுடைய சிறுநீர் ஒன்று, இரண்டாவது துளசி நீர்.
2, 3வது இளநீர் 3, 4வது பிரம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான செடி. இந்த செடியிலிருந்து எடுக்கக்கூடிய கசக்கி எடுக்கக்கூடிய சாறுன்னு சொல்லுவோம் இல்லையா, செடி இலையை நம்ம புழிஞ்சோன்னா ஒரு அரைச்சி எடுத்தோன்னா சாறு வரும் இல்லையா, அது இது எல்லாத்தோடு சேர்த்து ருத்ராட்சத்தையும் சேர்க்குறாங்க. அந்த இடத்துல ருத்ராட்சத்தை சேர்த்து அரைச்சி சிறிதளவு அதை சாப்பிட்டால் அவருடைய அறிவானது விருத்தி அடைகிறது. அந்த காலத்து இதெல்லாம் முறை பயன்படுத்தியிருக்காங்க. அறிவில்லாத யாராவது ஒருத்தனை அறிவுள்ளவனாக மாற்ற வேண்டும் என்றால் இது போல் செஞ்சுருக்காங்க. அடுத்தது நம்ம இதில் பித்தம், கபம், வாதம் இப்படின்னு சொல்லப்படுகின்ற, ஏன்னா இது எல்லா வியாதிகளுக்குமே மூணாக தான் பிரிக்கிறோம். பித்தம், வாதம், கபம், பித்தம்னா பிரிக்கிறோம் இந்த இடத்துல. இது எல்லாற்றையுமே போக்குவதற்கான வழிமுறைகளை ஆயுர்வேதம் வைத்திருக்கிறது. அதாவது ருத்ராட்சம் என்ற ஒரே ஒரு பொருளை மூலமாக வைத்து கொண்டு, ஸோ கூட சேர்க்குற பொருள்லாம் வேறு, ஸோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல எல்லா நோய்கள் இதை சரி பண்ணிடுறாங்க. அடுத்தது விஷக்கடி, இந்த ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, தேல் கடிச்சிருச்சு, இப்படி நிறையா சொல்லும்போது அதுக்கான மருத்துவம் அந்த காலத்தில் செஞ்சுருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த எல்லா மருத்துவத்துலேயுமே இது முக்கியமானது இந்த ருத்ராட்சம் தான் இருக்குது. இந்த இடத்துல ருத்ராட்சத்தை சில எலுமிச்சை சாறு, தேன் இதெல்லாம் சேர்த்து சரியான அளவுகள் சேர்த்து அந்த விஷம் ஜந்துகள் கடித்த இடத்தில் தடவி அந்த விஷத்தை உங்களுக்கு போக வச்சிடுறாங்க இந்த இடத்துல. ஏன்னா ஒரு விஷம், ஒரு பூச்சி கடிச்சிருச்சுன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல ரத்தத்தின் வழியாக கலந்து தான் மொத்தம் இதுவும் போகுது. அப்போ ரத்தத்தில் கலக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, எந்த இடத்துல பல்லு கட்டிச்சு ரத்தத்தில் பட்டுச்சோ அதே இடத்துல திருப்பி இதையும் மருந்தாக செலுத்துகிறாங்க. இந்த இடத்துல ஒரு ஊசி செலுத்துகிற மாதிரி பூச்சி கடித்த இடத்துல இது எல்லாத்தையும் வைத்து திருப்பி அது ரத்தத்தோடே கலக்க வைத்து அதில் இருக்க விஷத்தையே போக்க வைக்கிறாங்க. ஸோ எவ்வளவு கடினமான விஷமாக இருந்தாலும் இந்த ருத்ராட்சத்தின் வைத்து அவர்களுடைய விஷத்தை முறிக்கலாம், அந்தளவு சக்தி மிகுந்ததாகவே இங்கே இருக்குது. ஸோ மேலும் என்னென்னா நிறைய வியாதிகள் சொல்லப்படுது. இது பேக்க போனால் இதுவே இன்னொரு 1 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு வியாதிகளையும் போக்கக்கூடிய அளவுக்கு மிக சிறந்ததாக இருக்குது. ஸோ நாம் இப்போ நம்ம இந்த கலிகாலத்தில் என்ன முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம் அப்படின்னா, ஒரு ருத்ராட்சம் நல்ல தூய சுத்தமான ருத்ராட்சத்தை எடுத்து நைட் என்ன பண்ணுறோம், ஒரு தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஸோ தண்ணியில் ஊற வச்சா குறைந்தது ஒரு 8 மணி நேரம். அதை ஊற வச்சதுக்கு பிறகு அதிகாலை எழுந்து நம்மளுடைய காலக்கடங்களை முடிஞ்சிட்டு குளித்து முடிச்சுட்டு அந்த தண்ணியில் நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லையா, அந்த நேரத்தில் இறைவணக்கமெல்லாம் சொல்லி முடித்தது பின்பு அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் லேசாக போட்டு நம்ம அதை குடிச்சிட்டோம் அப்படின்னா சராசரியாக மனுஷன் இருக்கக்கூடிய வியாதிலாம் என்ன, இந்த இடத்துல உடல் சூடு சம்பந்தமான வியாதி தான். உடம்பு ஹீட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லுவோம். இப்போ யாரும் செய்கிறது இல்லை, அது வேறு செய்தி. ஸோ அதுபோல் இருக்கக்கூடிய, ஏன்னா உடல் சூடு போயிடுச்சுனாலே பாதி வியாதி வராது, இல்லை கபம் சம்பந்தமான படல் வியாதிகள் வராது. இந்த இடத்துல உடம்பு குளிர்ச்சி அடையும் இல்லையா. இந்த உடல் சூடு சம்பந்தமான அனைத்து வியாதிகளுமே இந்த இடத்துல இது நம்மளால் எளிமையாக செய்ய முடியாதான். ஒரே ஒரு ருத்ராட்சத்தை எடுத்து தண்ணிகளை போட்டு வச்சு மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம குடிக்கிறது, இது செஞ்சாலே மேக்ஸிமம் பல நோய்களை நம்ம இந்த இடத்துல போக்க வச்சிடலாம். ஸோ இப்படி மருத்துவத்தில் ஆயுர்வேதிக்கில் நிறையா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில், ஏன்னா நம்ம அன்றைக்கி கேள்வி கேட்டது சில கேள்விகள்லாம் கேட்டாங்க. ஏன்னா ருத்ராட்சத்தை வச்சு நிறையா புராணங்கள் என்ன சொல்லுது, மருத்துவம் என்ன சொல்லுது, ஸோ ருத்ராட்சம் என்ன அப்படின்றதெல்லாம் நிறையா இப்போ பார்த்தோம். ஸோ அடுத்து அம்மா அன்றைக்கி சொல்லப்படுகின்ற கேள்வி, சராசரி ஒரு குடும்பத்தில் இதை எப்படி பயன்படுத்தி கொள்வது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன்னா வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்றாங்களே, அப்போ நான் இதை வீட்டில் வச்சுருக்கலாமா வச்சுருக்கக்கூடாதா இப்படின்ற ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டாங்க. ஸோ அப்படி இப்போ இவ்வளோ நேரம் நம்ம படித்ததில் நம்ம பார்க்கும் பொழுது இன்னொருத்தரை போய் நான்வெஜ் சாப்பிடாத அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இந்த இடத்துல, இல்லைங்களா. ஸோ அதே நேரத்தில் அவங்க சாப்பிட்றாங்கன்றதுக்காக நாம் இதை போடாமலும் இருக்க முடியாது. ஸோ நாம் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நாம் இதை அணிந்து கொள்ளலாம், ருத்ராட்சத்தை, சரிங்களா. ஸோ ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு இந்த புலால் சாப்பிடுதல், மது சாப்பிடுதல், தீய எண்ணம் கொண்டிருத்தல், கோபம், அகங்காரம், ஆத்திரம், இது போல் ஏதாவது ஒரு அடுத்தவங்க எனக்கு ஒரு அலுவலகத்தில் பார்ப்போம் இல்லையா, யாரோ என்னை இதை செஞ்சுட்டாங்க, அவனை ஏதாவது செஞ்சு நான் பழி வாங்கணுன்ற எண்ணம், இதுபோல் தீய குணங்களோடு இருந்தால் நிச்சயமாக இந்த ருத்ராட்சத்தை அணிய கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல மந்திரங்களை காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம ஒரு நல்ல மந்திரத்தை சொல்லி நம்ம இந்த செய்யும் பொழுது இந்த ருத்ராட்சம் என்ன பண்ணுது, நல்ல சக்திகளை மீட்டு நமக்கு கொடுக்குது இல்லையா. அதுபோலவே தீய செயல்களை செய்யும்போது என்னாகும், ஒன்று நமக்கு மேலும் துன்பத்தை தான் நமக்கு வர வச்சு கொடுக்கும். இந்த இடத்துல எதை செய்கிறோமோ அதுவாகவே ஆகிறா எப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தீயது சில நிறையா இன்னுமே கிடைக்க ஆரம்பிக்கும்.
ஸோ அதனால் இந்த இடத்துல போடாமல் இருக்கிறது, அந்த குணங்கள் இருக்கும் பொழுது போடாமல் இருக்கிறதே நல்லது. அப்போ என்ன செய்யணும் இந்த இடத்துல அப்படின்னா, ஐயோ நான் போடவே முடியாதா, இது போல் இயற்கையாகவே எனக்கு இந்த சில குணங்கள் கோபம் நிறையா வருது, நான் என்ன செய்கிறது அப்படின்னா, அந்த நேரத்தில் கோபம் ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு கோபம் வரும்பொழுது வர்ற வினாடி நம்ம சொல்லிக்கணும், ஆகா நமக்கு கோபம் வந்துடுது, நம்ம ருத்ராட்சம் போட்டிருக்கோம் அப்படின்ற எண்ணம் வந்துட்டாலே மேக்ஸிமம் கோபம் போயிடும். இந்த இடத்துல மனசு வந்து அமைதி ஆகிடும் இந்த இடத்துல ஒன்று. அடுத்தது, வீட்டில் யாராவது நான்வெஜ் சாப்பிட்றாங்களோ அவர்கள் வேலையை பார்க்கிறார்கள், நாம் நம் வேலையை பார்ப்போம், நாம் நல்ல வேலையை சரியாக செய்வோம். ஏன்னா அது ருத்ராட்சம் ஒன்று சுற்றி இருக்கிறவங்கலாம் தப்பாக இருக்காங்களா, அப்போ நான் உனக்கும் வந்து நெகட்டிவான இதை கொடுக்குறேன் அப்படின்ற எண்ணம் வந்து ருத்ராட்சம் செய்யாது. யார் அதை அணிந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் அதை சரியானபடி எண்ணத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்றதுனால. ஸோ வீட்டில் புலால் உண்பதனாலோ இல்லை வீட்டில் யாரோ மது அருந்து கொண்டு இருக்கிறார்களோ என்றதோ அதெல்லாம் வச்சு நம்ம கேர் பண்ணவே தேவையில்லை. அதை நம்ம பெருசாக பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. நாம் இதை தாராளமாக அணிந்து கொள்ளலாம். நாம் அதிகாலை எழுந்து நாம் சுத்தமாக குளித்து நாம் இதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த ருத்ராட்சத்தின் தன்மை என்ன செய்யுது, முதல்ல நம்ம வந்து சுத்தப்படுத்திட்டு சுற்றி இருக்கிறவர்களை பிறகு சுத்தப்படுத்த ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சாப்பிடாதீங்க, நீங்கள் சாப்பிட்றத விட்டுட்டீங்க, வீட்டில் இருக்கிறவங்க விட மாட்டுறாங்க அப்படின்னா, நீங்கள் சரியானபடி இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் ஒரு கருவியாக, தவசிகளுக்கான கருவின்னு திருமந்திரத்தை சொன்ன மாதிரி நீங்கள் இதை சரியான கருவியாக பயன்படுத்தும் பொழுது சில நாட்களில் அவர்களே நான்வெஜ்ஜை விட்டுருவாங்க. அதான் ருத்ராட்சத்துடைய தன்மையே. அவர்கள் தீய எண்ணங்களை விட்டு விடுவார்கள். மது எந்த ஒரு பழக்கம் இருந்தாலும் சரி, அதை ஆட்டோமேட்டிக்காக விட்டுருவாங்க. அதனால் அவங்க அதை செய்கிறாங்களேன்றதுனால பயப்பட வேண்டாம். ஸோ தாராளமாக உங்களுடைய செயல்களை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். இது ஒன்று. இரண்டாவது, மாதவிடாய் காலங்களில் போடக்கூடாது என்று சொல்கிறார்களே அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. நிச்சயமாக அப்படி ஒன்று கிடையாது. தாராளமாக அணிந்திருக்கலாம். சரிங்களா? ருத்ராட்சத்தை அணிந்திருக்கலாம், தவறும் ஒன்றும் இதிலே. இது அருணாச்சல புராணத்திலும் இந்த தேவி புராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் யாருக்கும் எந்த தயக்கமோ கவலையோ வேண்டாம். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா கூட சரி, மனசில் சின்ன உறுத்தல் சில நேரம் பெண்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய, எனக்கு சிறு வயதிலிருந்தே மனசில் வந்து அவர்களுக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்தே, சரிங்களா, இந்த பூ பெய்திய காலத்திலிருந்தே பெரியவங்க வந்து மைண்டில் அதை சொல்லி 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 ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் நீ கோயிலுக்கு போகக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை புகுத்தி விட்டபடியால் அப்போ அதே எண்ணங்கள் தான் வருது. இந்த உடலே பழகி போச்சு அந்த இதுக்குன்றதுனால. ஆனால் அப்படி நிச்சயமாக உறுதியாக கிடையாது. நம்மளுடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது என்றால், 27 நாட்கள் நீங்கள் பூஜை செய்த பலனை விட அந்த 3 நாட்களில் நீங்கள் இறைவனை எண்ணுகின்ற அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அது 2 மடங்கு பலனை கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டெய்லி கந்த சஷ்டி கவசமோ சிவபுராணமோ ஓம் நம சிவாய மந்திரமோ சொல்கிறீங்க. அந்த 3 நாள், அந்த மாதவிடாய் காலம் என்று சொல்லப்படுகின்ற 3 நாட்களில் நீங்கள் அதே மந்திரத்தை சொல்லும் பொழுது, சாதாரண நாட்களையும் அதே மந்திரம் தான் சொல்கிறீங்க, மாதவிடாய் காலமும் அதே மந்திரம் தான் சொல்கிறீங்க. ஆனால் இந்த மாதவிடாய் காலங்களில் 2 மடங்கு பலனை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உபனிஷத் நூல்கள் சில சொல்கிறது. பல ஞானிகள் தங்களுடைய பாடல்கள் வழியாக சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த விதமான, அதாவது எல்லா புராண நூல்களும் எந்த போடக்கூடாது, பூஜை செய்யக்கூடாது, மந்திரம் சொல்லக்கூடாது, அணியக்கூடாது என்று எந்த விதமான நூல்களிலும் இல்லை. இது ஒரு செவிவழி செய்தியாக தான் மக்களோட பெரியவர்களிருந்து சிறியவர்கள்ட்ட மாற்றி மாற்றி வந்து கொண்டிருக்கிறதே தவிர்த்து மற்றபடி வேறு காரணம் இல்லை. சரிங்களா? ஆனால் என்ன பண்ணலாம் இந்த இடத்துல? ஸோ நீங்கள் எதாவது சேர்ந்தாலும் சுத்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த காலத்தில் தினந்தோறும் 2 முறை குளிப்பது. ஏன் இது போல் வந்திருக்கலாம் அப்படின்னு யோசித்து பார்க்கும் பொழுது, இந்த நேரங்களில் சில அந்த உடம்பிலிருந்து வரக்கூடிய சில துர்நாற்றம், சில கெட்ட நாற்றம் அது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த நாற்றம் என்ன பண்ணும் உங்களுக்கு, சில இந்த துளசி செடி, சில ரொம்ப மென்மையான செடிகள்னு சொல்லுவோம், அது பக்கத்தில் போகும்போது என்ன ஆகும், அது கொஞ்சம் வாட ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுது, அப்போ சாமிக்கிட்டே போகக்கூடாது அப்படின்றது போல் ஒரு கருத்து வந்து பல இடங்களில் உருவாயிருக்கு. ஆனால் தினந்தோறும் 2 முறை குளித்து விட்டு, ஏன்னா இன்றைக்கெல்லாம் நாப்கின்லாம் வந்துருச்சு இன்றைக்கி, அதனால் பிரச்சனை இல்லை பெண்களுக்கு. பட் அந்த காலத்தில் நாப்கின்ற ஒன்று கிடையவே கிடையாது அந்த காலத்தில். ஸோ அதனால் பெரிய பல துன்பங்களெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க அந்த காலத்தில். ஸோ அதிலேருந்து அந்த துன்பங்களை மேலும் அனுபவிக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் சில வரைமுறைகள்லாம் வகுத்து வச்சாங்க. ஏன்னா அந்த காலத்தில் கோயிலுக்கு போனால் ஊருக்கு வெளியில் தான் இருக்கும் இல்லைங்களா, மலை மேலே தான் கோயில் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற மாதிரி தெருலாம் கோயில் கிடையாது. மலை மேலேயோ இல்லை காட்டுக்குள்ளேயோ ஊருக்கு வெளியிலையோ எல்லையிலையோ தான் கோயிலே வச்சுருப்பாங்க. அப்போ நீண்ட தூரம் பயணம் செய்கிற மாதிரி இருக்கும், இல்லை நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ போகிற வழியில் நிறைய ஜீவராசிகள் வரலாம். இந்த கெட்ட வாடையை பார்த்து அது வந்து தின்றலாம் இந்த இடத்துல.
இதுபோல் பல காரணங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர்த்து எந்த நூல்களிலும் எந்த இடத்துலையும் எந்த ஞானிகளோ இதை நீ செய்யக்கூடாது என்று சொன்னதே கிடையாது. எப்போ சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், தீய குணங்களோடு இருக்கும் பொழுது அவனை கெடுக்க வேண்டும், அவனை துன்பப்படுத்த வேண்டும், அதற்காக நான் பூஜை செய்கிறேன் என்ற எண்ணத்தினால் மட்டும், அந்த எண்ணம் இருக்கும்போது மட்டும்தான் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர்த்து இதுபோல் சொன்னதில்லை. ஸோ அதனால் இந்த அணியக்கூடாது என்ற காலம் ஒன்றும் இல்லை. எல்லா காலங்களிலுமே பெண்கள் அணிந்து கொள்ளலாம். அடுத்து, இறந்தவர்கள் வீட்டிற்கு இதை அணிந்து செல்லலாமா? அடுத்து ஒரு கேள்வி வருது. இன்னும் அந்த படிக மாலை, ருத்ராட்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்க்குறோம். இறந்தவர்கள் வீட்டுக்கு இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. ஏன்னா அது வந்து சுத்தமானது, அங்கே போனால் அப்படி இல்லை அப்படின்னு. ஸோ அப்படியும் இந்த இடத்துல கிடையாது. நீங்கள் எப்படி நீங்கள் போகிறீர்களோ, ஏன்னா அது ஒரு கருவி. ருத்ராட்சம் என்று சொல்லப்படுகின்றது ஒரு கருவி, ஒரு எப்படி சொல்ல, ஒரு இறை சக்தினே வச்சுக்கோமே. இந்த இடத்துல இறந்த வீடு அப்படின்னு சொல்லப்படும் போது அது ஒரு சடலம். அது அந்த இடத்துல அவ்வளோதான், ஒரு இறைவன் வசித்த ஒரு வீடு தான் அது, வேறு ஒன்றும் கிடையாது. சடலம்னு சொல்கிறோம். இது நாள் வரைக்கும் நம்ம ராமசாமி குப்புசாமின்னு சொன்னவர் இப்போ ராமசாமின்னு சொல்கிறதில்ல, பாடி எப்போ வந்துச்சுன்னு தான் கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ இறைவன் வசித்த வீடு, சிவமாக இருந்தவரை அவர் பேர் ராமசாமி. அவர் உடம்பிலிருந்து சிவம் சென்ற பிறகு அது டெட் பாடி இல்லையா? ஸோ சிவம், இறைவன் வசித்த வீடு தான். ஸோ அந்த இடத்துக்கு, இறைவன் வசித்த வீட்டுக்கு போகும்போது அது வந்து ஒரு உடனே தீய சக்தியாக மாறிடுறதில்ல அந்த உடம்பு, சரிங்களா? ஸோ அதனால் அங்கே அணிந்து செல்வதனால் எதுவும் துன்பம் வந்துடும் அப்படின்னு யாருமே இந்த இடத்தில் பயப்பட வேண்டாம். தாராளமாக அணிந்து செல்லலாம், சரிங்களா? ஏன் இது போல் ஒரு வாசகம் வந்திருக்கும்னா, அந்த இடத்துல அளவுக்கு அதிகமாக ஒரு மன வருத்தம் இருக்கும். ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்றதுனால ஒரு மன வருத்தம் இருக்கும், துன்பம் இருக்கும். ஸோ அப்போது அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டா கூட அந்த இடத்துல அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம ஒன்றும் தாக்காது. ஏன்னா ருத்ராட்சத்தில் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம், எப்படி வந்து நமக்கு நன்மைகளை மட்டுமே ஈர்த்து கொடுக்கிறது, துன்பங்களை விலக்கித்தான் வைக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அங்கே போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த துன்பம் என்கின்ற அந்த மன எண்ணங்களுடைய அலைவரிசை இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக நம்மை தாக்காது. அது மட்டுமல்ல, நம்மிடமிருந்து செல்லக்கூடிய அந்த நல்ல அலைவரிசையானது அங்கு இருப்பவர்களுடைய துன்பத்தையும் சிறிதளவாது குறைக்கும். ஸோ இந்த ருத்ராட்சம் என்று சொல்லக்கூடியது நன்மையை மட்டும்தான் அங்கேயும் செய்கிறதை தவிர்த்து நமக்கு தீமை செய்வதில்லை. ஸோ அதனால் இந்த ருத்ராட்சத்தை போட்டுக்கொண்டும் நாம் செல்லலாம். ஸோ போயிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம குளிக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த ருத்ராட்சத்தை போட்டு அப்படியே குளிச்சிக்கலாம். இந்த இடத்துல என்ன ஒன்றே ஒன்று, இந்த சோப்பு போட்டு குளித்தல், ஷாம்பு போட்டு குளித்தல் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஏன் தவிர்த்துக்கணும்னா, ருத்ராட்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும், அதனுடைய உறுதித்தன்மையை இழக்க ஆரம்பிச்சிருக்கும் அந்த கெமிக்கல் என்ற ஒரு காரணத்தினால. அதனால் ஒரு இறந்த வீட்டுக்கு நீங்கள் போட்டுட்டு போகிறீங்களா, தாராளமாக போட்டுட்டு போகலாம். போயிட்டு வந்து ஷவரில் நல்லா குளிச்சுடுங்க. குளிச்சுட்டு ஷாம்பு போடும்போது மட்டும் கலட்டி பாத்ரூமில் ஒரு டப்பாவோ ஒரு பாத்திரமோ வச்சு கலட்டி வச்சுட்டு திருப்பி குளித்து முடிச்சுட்டு ஷாம்பு போட்டு குளித்து முடித்ததற்கு பின்பாக இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு அப்படியே இருக்கலாம், எந்த தவறு ஒன்றும் இல்லை. ஸோ 3 விஷயம் கேட்டாங்க. ஸோ நான்வெஜ் சாப்பிட்றதுக்கும் தெளிவாக பதில் சொல்லிட்டோம், இறந்த வீடும் பதில் சொல்லிட்டோம், மாதவிடாய் காலமும் பதில் சொல்லிட்டோம். இந்த இடத்துல அணியலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் சில பேருக்கு மனதளவில் உடன்பாடு இருக்காது, என்னுடைய கருத்தில் வந்து உடன்பாடு இருக்காது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் சிறு வயதிலிருந்தே அவருடைய மனதில் பெரியவர் சொன்ன பல செய்திகள் வந்து ரெக்கார்டாக இருக்கும். நான் எங்கள் அம்மா சொன்னது என்னன்னாலும் எங்கள் அம்மா சொன்னதான் உண்மை, அதை மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படின்றது பல பேர் இருக்கலாம். எங்கள் அப்பா சொன்னது உண்மை, எங்கள் அம்மா சொன்னது உண்மை, வேறு யார் சொல்கிறதே நம்ப மாட்டேன்றது அது மனசில் ரெக்கார்டாக இருக்கும். ஸோ அவர்களால் சில நேரங்களில் இது ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தியாக இருக்கலாம். ஆனால் யாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகளாக இல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடாத செய்திகளாக, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய இல்லை ஏற்றுக்கொள்ளாத எப்படிப்பட்ட செய்திகளாக இருந்தாலும் செய்தி, நாம் புராணங்கள் என்ன சொல்கிறதோ, இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள், உபநிதங்கள் என்ன சொல்கிறதோ அதுதான் இங்கு உண்மையை தவிர்த்து, சரிங்களா, மற்றபடி சில செவி வழி செய்தியாக வந்தது இல்லை மனிதர்களால் உருவாக்கப்பட்ட செய்தி என்பது உண்மை கிடையாது. ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து தங்களுடைய மனதில் இதெல்லாம் பதிய வைத்து கொள்ளுங்கள். ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். 6 மணிக்கு ஆரம்பித்தது, 1.25 நேரம் பேசியிருக்கேன் இவ்வளோ நேரம் வரைக்கும். ஸோ இயன்ற அளவுக்கு அனைவரும் ருத்ராட்சத்தை முதலில் வாங்குங்கள், நல்லதாக ஒரிஜினலாக என்பதை சோதித்து பாருங்கள், தங்களுடைய கழுத்தில் அணிந்து கொள்ளுங்கள். ஸோ இறைசக்தி அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஸோ பிறவில்லா நிலைக்கு சென்று அனைவரும் இறைநிலை அடைவோம் என்று சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். யாருக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகளை சொல்லுங்கள், இயன்ற அளவுக்கு பூர்த்தி செய்கிறோம். நன்றி சரவணன். நாளைக்கும் கேள்விகள்
இடமில்லை, இருந்தாலும் கேள்விகள் இருந்தால் நீங்க கேட்டுக்கொள்ளலாம். 4 முகாம் 5 முகாம்னு சொல்லி இன்னும் இத்தனை முகாம் உள்ளவர் தான் இத்தனை முகாம் உள்ளவர்கள் தான் இதை அணியலாம் என்ற மாதிரி ஒரு ஒரு சொல்லப்படுகிறது. ஓகே அதை பற்றி நீங்கள் எதுவும் சொல்ல இல்லை. ஓகே ஐயா, உங்களுடைய கேள்விகள் வந்து கொஞ்சம் உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகி வருது. பட் அவர் உங்களுடைய கேட்கிறாருங்களா? கேள்விகளை நான் புரிந்து கொண்டேன். நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா உங்களுடைய முகங்களை அந்த பற்றி. உருத்திராட்சத்துல அதான் சரி, உங்களுக்கு புரிஞ்சிச்சு. நீங்க கேட்ட கேள்வியை நானே சொல்றேன் ஒரு வாட்டி. ஏன்னா நீங்க கேட்ட கேள்வியை நான் புரிந்து கொண்டேன். நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, ஒரு முகத்திலிருந்து பல முகங்கள் ருத்ராட்சம் இருப்பதாக சொல்கிறார்களே, இந்தந்த ருத்ராட்சியை தெரிந்தால் என்னென்ன பலன் என்று சொல்கிறார்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ நான் அதை சொல்லியிருக்கணும், வகுப்பிலே சொல்ல விட்டுட்டேன் நான். ஸோ அதனால் இப்போ அதை சேர்த்து சொல்லிடுறேன். ஸோ ருத்ராட்சம் ஒரு முக ருத்ராட்சத்திலிருந்து 21 முக ருத்ராட்சம் வரைக்கும் இருக்குது இந்த இடத்துல. சரிங்களா? ஒரு முகத்திலேருந்து 21 முகம் ருத்ராட்சம் இருக்குது. இதில் வந்து இன்னைக்கு இந்த ஒரு முக ருத்ராட்சம், இந்த 21 முக ருத்ராட்சம், இது எல்லாமே கிடைப்பதற்கு மிகவும் அரிதாக இருக்குது இந்த இடத்துல. சரிங்களா? அந்த 15 முகம் 16 முகத்துலேருந்து 21 முகம் ரொம்ப 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 அரிதாக இருக்குது. ஏன் அரிதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, அந்த பழமானது நாட்கள் செல்ல 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 செல்ல, எப்படி உங்களுக்கு தெரியும், ஒரு ஆப்பிளோ ஏதோ ஒன்று சின்னதாக இருக்கும், ஆனால் அது என்ன ஆகுது, நாளாக நாளாக நல்ல அழகாக அதுக்கு சாப்பிடும் தன்மைக்கு வந்ததுக்கு பிறகு சுருங்க ஆரம்பிக்கும். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். எந்த பழமாக இருந்தாலும் சிறிதிலிருந்து பெரிதாகும், பெரிதானதுக்கு பிறகு சுருங்க ஆரம்பிக்கும். அப்படியே சுரும்பி கடைசியில் என்ன ஆகிடும், ஒரு கொட்டை மாதிரி எந்த பழமாக இருந்தாலும் அப்படியே போயிடும். அதுபோலவே இந்த ருத்ராட்ச பழமும் அது போலத்தான். அது வந்து நீண்ட நாட்கள் இருந்துச்சுன்னா இது போல் நிறையா வரும். ஆனால் மக்கள் வந்து இங்கே வர விடுறது கிடையாது. அதனால் அது கிடைப்பதற்கு கொஞ்சம் அரிதாகத்தான் இருக்கிறது ஒன்று. இது அரிதாக இருக்கின்ற ஒரே காரணத்தினால தான் அதனுடைய விற்பனையாளர்கள் இது மாதிரி ரொம்ப கிடைக்கவே கிடையாது இந்த முகம், ஸோ ரொம்ப அரிது, இதை அணிந்து கொண்டால் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் இந்த பலன் கிடைக்கும் என்று பின்னாட்களில் இவர்களாக வந்த ஒரு செவிவழி செய்தியாகத்தான் இது இருக்கிறதே தவிர்த்து எந்த புராணங்களிலும் இந்த முகம்தான் அணிய வேண்டும் என்று சொல்லப்பட்டது இல்லை. சரிங்களா? ஆனால் சில இடங்களில் சில குறிப்புகள் மட்டும் இருக்குது, நேரடியாக பாடல்கள் கிடையாது, குறிப்புகள் மட்டும் இருக்குது. 5 முக ருத்ராட்சம் மிக சிறந்தது. 5 முகம், ஏன்னா இறைவனுக்கு 5 முகங்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பஞ்சபூதங்கள் 5, ஐம்புலன்கள் 5, இப்படி 5 5ன்னு பார்க்க போனால் ஏகப்பட்ட 5 வருது. மனிதனுடைய வாழ்க்கைக்கு தொடர்புடையது நான் சொல்கிறேன். சரிங்களா? மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் தொடர்புடைய இந்த ஐம்பூதங்கள் ஐம்புலன்கள் அப்படின்றது எல்லாமே 5 தொடர்புடையதாக இருப்பதினால் இந்த 5 என்று சொல்லக்கூடிய முகம் மிக சிறப்பானதாக அப்படின்னு சொல்லி ஒரு சில நூல்களில் குறிப்புகள் மட்டும் இருக்குது, நேரடி பாடல் இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஒரு ஞானியிடம் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அவர் வந்து அழகான ஒரு பதில் சொன்னார். என்ன சொன்னால், இந்த எல்லா முக ருத்ராட்சங்களுமே இந்த இடத்துல சரிசமமானதான். இது இந்த முகம் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்கிறதுனால அதில் அலைவரிசை தாசி இருக்குது, இதை இறை அருள் தாசி இருக்குது, இதில் கம்மியாக இருக்குன்ற பொருளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இருப்பதிலேயே இறைவன் வந்து மக்களுக்கு அருள் நன்மையானது அதை தான், எது நல்லதோ அதை தான் செய்வார். ஸோ 5 முகம்தான் அளவுக்கு அதிகமாகவே கிடைக்கிறது. அப்போ இறைவன் என்ன நினைக்கிறாரு, 5 முகம்தான் மிகவும் சிறப்பானது, அதுவே மக்களுக்கு அதிகமாக கிடைக்கட்டும் அப்படின்ற காரணத்திற்காகத்தான் அதை அதிகமாகவே கொடுக்கிறார் இந்த இடத்துல உற்பத்தி செய்து. சரிங்களா? மிக சிறப்பானது 5 முகம் தான். ஆனால் 5 முகம் நமக்கு நிறைய கிடைக்கிறதுனால அதனுடைய மகத்துவம் தெரியாத காரணத்தினால், சரிங்களா, இதை வியாபாரிகள் அரிதாக இருக்கக்கூடியது மிக சிறப்பானதுன்னு சொல்லி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கிலலாம் போயிடுச்சு. இன்றைக்கி அந்த நீங்கள் சொல்ல அந்த 21 முக ருத்ராட்சம், ஒரு முக ருத்ராட்சம், இதெல்லாம் லேக்ஸ் கணக்கில் விற்றுக்கிட்டு இருக்காங்க, பணம் பார்த்துட்டு இருக்காங்க. பட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு அது உண்மையான ருத்ராட்சம் என்று சொல்லக்கிறதுக்கு 2-3 முறைகள் சொன்னோம் இல்லைங்களா? செம்பு தகட்டில் வைத்தல், இல்லை உரசி பார்த்தல், தண்ணீரில் போட்டு பார்க்கறது, சோதனை செய்து பார்த்தல், இதுபோல் சோதனை செய்து பார்க்கறது ருத்ராட்சம் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை தாராளமாக அணிந்து கொள்ளலாம், முறை என்றும் இல்லை. பட் கூகுளில் நீங்கள் தேடி பார்க்கும் பொழுது ஒரு முகம் அணிந்தால் இந்த பலன், இந்த பாகம் போகும், 2 முகம் அணிந்தால் இந்த பாகம் போகும், இந்த குணம் கிடைக்கும், இப்படி நிறைய 21 முகம் வரைக்கும் செஞ்சுருக்காங்க. அப்போ 5 முகம் அணியும் போது 6வது முகம் கொண்ட ருத்ராட்சத்துக்கான பலன் கிடைக்காதா? அப்போ 21 முகத்தில் நம்ம ஒரு ருத்ராட்சம் மட்டும்தான் அணிகிறோம். இப்போ உதாரணத்திற்கு 21 முகம் 1 2 3 21 ருத்ராட்சம் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரே ஒரு ருத்ராட்சத்தை அணிகிறோம், 5 முகத்தை அணிகிறோம். அப்போ மீதி இருக்கக்கூடிய 20 ருத்ராட்சத்திற்குண்டான பலன்கள் இதுக்கு கிடைக்காது அப்படின்னு ஒரு தவறான புரிதல் வந்துடும். இறைவன் அப்படி எப்பயுமே செய்ய மாட்டார் இல்லையா?
ஸோ அந்த ஒரு காரணத்தினால் இது ருத்ராட்சமானது எந்த முகமாக இருந்தாலும் சரி, தவறு ஒன்றும் இல்லை, அனைத்துமே இறைய ருத்ராட்சம் தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. சரிதானுங்களா? ஸோ இது நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஐயா, நீங்கள் கேட்ட கேள்வி துளியும் புரியவில்லை. ஆனாலும் என்னுடைய லேசான புரிதலை நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்துக்கிறாங்க, கையில் ருத்ராட்சம் அணிந்துக்கிறாங்க, ஸோ இது எப்படி அணிஞ்சிக்கிறாங்க, எது நன்மையானதுன்னு நீங்கள் கேட்குறீங்க. நானும் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா என்னுடைய புரிதலுக்கு அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப வயசு உங்களுக்கு முதல்லையாவது கொஞ்சமாவது கேட்டுச்சு, இந்த மாதிரி கேள்வி கேட்டும்போது சுத்தமாக புரியல. ஸோ இது ஒரு சின்ன தகவல் இருக்கு, அதனால சொல்லிடுறேன். ஸோ ருத்ராட்சத்தை கழுத்தில் அணிந்து கொள்வதுதான் மிக சிறப்பானது. கையில் வந்து ஒரு பிராஸ்லைட் போடுற மாதிரி நிறைய பேர் ருத்ராட்சம் அணிஞ்சிருப்பாங்க, ஒரு ஃபேஷனாகவே இப்போ போட்டிருக்காங்க. பட் இது ஒரு தவறான செயலாகத்தான் பார்க்கப்படுது. ஏன்னா தவசிகள் அவர்கள் தான் கையில் அணிஞ்சிருக்கணும். ஏன்னா அதற்கு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் இந்த இடத்துல கையில் அணிந்து கொண்டிருக்கும் போது. ஏன்னா கை தான் நம்மளுடைய மூலாதாரமே, நம்மளுடைய எந்த செயல்களாக இருந்தாலும் மனசு சொல்கிறத செயல்படுத்துறது கை தான் இந்த இடத்துல, இல்லைங்களா? ஸோ எல்லா செயல்களுமே. அதனால் இந்த ஒரு குறிப்பு மட்டும் ஒரு இடத்துல இருக்குது, தவசிகள் மட்டுமே கையில் அணியலாம். ஸோ மனிதர்கள் சாதாரணமாக குடும்பத்தில் இருப்பவர்கள் அணிய வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு குறிப்பு மட்டும் இருக்குது. ஏன்னா அவர்கள் உடல்நிலையில் ஏதோ ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஏன்னா கழுத்தில் அணியும் போது அதில் இருக்கக்கூடிய அலைவரிசை சக்தியானது நம்மளுடைய சக்கரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, மூலாதார சக்கரங்கள்லேருந்து சகசிரதல் வரைக்கும் 7 சக்கரங்களுக்கு போகிறதுக்கு மையப்பகுதியாக நம்ம எடுத்துக்கிறது கழுத்து பகுதி. ஏன்னா கீழே இருக்கக்கூடிய கழுத்துக்கு மேலே இருக்கிறது ஞானப்பகுதி, கழுத்துக்கு கீழே இருக்கிறது கர்மப்பகுதி இந்த இடத்துல. ஸோ கர்ம பகுதியிலேருந்து ஞானப்பகுதிக்கு செல்லக்கூடிய நடுப்பகுதியாக இருக்கிறதுனால கழுத்தில் தான் இந்த இடத்துல நம்ம ருத்ராட்சத்தை அணிஞ்சிருக்கலாம். இது எந்த விதமான பாதிப்பும் வராது, அதோடைய சக்தியோட்டம் சுற்றிக்கிட்டே இருக்கும். கையில் அணியும் பொழுது ஒரு கையில் மட்டுமே உங்களுக்கு அந்த சக்தி ஊட்டம் கிடைக்கிறது, இன்னொரு கைக்கு கிடைக்காம போகுது. அப்போ அன்பேலன்ஸ்ட் ஆகிறோம் இந்த இடத்துல. ஸோ அதன் வழியாக சில மன உளைச்சல்களும் உடல் உளைச்சல்களும் வரும் என்ற காரணத்தினால கையில் அணிய வேண்டாம் என்று ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கழுத்தில் அணிவதே சிறந்தது, கையில் அணிவது சிறந்தது இல்லை ஒன்று. இரண்டாவது, நீங்கள் பேசும்பொழுது மருத்துவம் சம்பந்தமான ஏதோ ஒரு வார்த்தை கேட்டோம். ஸோ அதனால் நீங்கள் சும்மா கழுத்தில் நீங்கள் அணிஞ்சிங்கனாலே போதும். ஸோ மருத்துவம் சம்பந்தமான அனைத்து நன்மைகளுமே உறுதியாகவே கிடைக்கும் நிச்சயம். யாருக்காவது கேள்வி இருக்கா? ஓம் ஓம் ஓம். சந்தன மாலையும் இதே போல அணியலாமோன்னு கேட்கிறேன். என்னமா புரியல எனக்கு. சந்தனமா ருத்ராட்ச மாலை மாதிரியே சந்தன மாலை கழுத்துல போட்டுக்கலாமான்னு கேக்குறீங்களா? தாராளமா போட்டுக்கலாம் நிச்சயமா. ஆனால் ருத்ராட்சத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதில் இருக்குமா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான். சரியானா? சந்தனம் என்று சொல்லப்படுகிறது மனதிற்கு மட்டுமே சம்பந்தம் உடையது. சந்தன மாலையை கழுத்துல போட்டுக்கலாம். சந்தன மாலையை நீங்க தொடர்ந்து போட்டீங்கன்னா இந்த கோபம் மன சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே தீரும். எனக்கு அதிகமாக கோபம் வருது இல்லையா, தீய எண்ணங்கள் அதிகமாகவே வருகிறது அப்படின்னு மன சம்பந்தமான பிரச்சனைகள் சொல்கிறவங்களுக்கு மட்டும் இந்த சந்தனம், அதுவும் சுத்தமான சந்தனம், நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ இருக்க சந்தன மாலைலாம் உங்களுக்கு சந்தன மாலை கிடையாது. அது சும்மா நீங்கள் ஒரு வளர கூட விட மாட்டாங்க சந்தன மரத்தை. சந்தன மரத்துடைய ஆயுட்காலம் வரைக்கும் அது வளர்ந்த பிறகு அதற்கு தானாகவே எப்பொழுது விழுகிறதோ அப்பொழுது கிடைக்கக்கூடிய அந்த சந்தனத்தை எடுத்து நம்ம மாலையாக போடும்போது தான் நான் சொல்கின்ற பலன். ஆனால் இப்போ கடையில் விற்கிறதெல்லாம் உங்களுக்கு சந்தன மரம் வந்தோடனே வளர்ந்துருச்சா, ஓகே பணம் பார்க்கலாம் வெட்டுன்னு சொல்லி வெட்டி எடுத்து தான் பண்ணுறாங்க. அதனால் முழு பலன் கிடைக்குதான்னு கேட்டால் சிறிது குறைவான பலன் தான் கிடைக்கும். பட் ருத்ராட்சத்தினுடைய அளவு பலன் கிடைக்குமா என்றால் அது கேள்விக்குறிதான். இந்த இடத்துல கிடைக்காது அப்படின்றதான் என்னுடைய போடலாம். அதுக்கு நான் தப்பு சொல்லலை. சந்தன மாலை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா தாராளமாக போட்டுக்கோங்க. மன சம்பந்தமான சில பிரச்சனைகள் அது தீரும். மன அமைதியை கொடுக்கும், மன சாந்தியை கொடுக்கும் அந்த ருத்ராட்சம். ஒரு காய் அணிய மட்டும் போதுமானதா கழுத்துல? தாராளமா போதும். ஒன்றுதான் அணிந்திருக்கிறேன் கழுத்துல, ஏன்னா கூடுதலாயும் போடமா கட்டணுமான்னு கேட்குறேன். ஐயா, அது அவர்களுடைய மனநிலையை பொறுத்து. எனக்கு நிறையா பலன் வேணும், எனக்கு ஆசையாக இருக்குன்னா தாராளமாக நிறையா போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ஒன்றே ஒன்று போதும் அப்படின்னாலும் ஒன்றே ஒன்று போட்டுக்கலாம். நீங்கள் 1 போட்டாலும் அதிகமாக 1000 போட்டாலும் முக்கியமான கருத்து என்னென்னா, நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கின்றதோ அதன் பிரகாரம் தான் அந்த ருத்ராட்சம் வேலை செய்யும். இப்போ உதாரணத்திற்கு ஒரே ஒரு ருத்ராட்சம் மட்டுமே அணிந்து கொண்டு மனதை இதில் சொல்லப்பட்டபடி ரொம்ப தூய்மையானதாக தர்ம சிந்தனையோடு வைத்திருந்தால் 100% முழுமையான பலனானது கிடைத்துவிடும், முக்தி வரைக்கே நம்ம கொண்டு போயிடும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் 1000 10,000 ருத்ராட்ச மாலையை கோர்த்து கழுத்து ஃபுல்லாக போத்துக்கிட்டு எண்ணம் சரியில்லைன்னாலும் துளியும் அது வேலை செய்யாது.
அதனால் எண்ணிக்கையில் அளவுகோலில் முக்கியம் அல்ல, நம்மளுடைய எண்ணங்களில் மட்டுமே இங்கே அளவுகோல். சரிதானுங்களா ஐயா? ஓகே, வேறு யாருக்காவது கேள்விகள் இருக்கா? நன்றிகள். நன்றி ஐயா, நன்றி. மிச்சம் நன்றி. நன்றி ஐயா. சிவானந்தன் ஐயா சொல்லுங்க. அந்த உருத்திராட்சம் விதையில கையா காயிலுக்கு இந்த பூன் போட்டு வைக்கிற வள்ளிப்பூன், தங்கமுலாம், தங்கப்பூன் எல்லாம் போட்டு போடுறவே, அதுல என்ன விசேஷம்? அது என்னுடைய கருத்து சொன்னால் தவறு தானே ஐயா அது. ஏன்னா அது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. இப்போது சரியான வார்த்தை சொன்னால் நாட்கள் செல்ல செல்ல தங்கத்தோடு சேர்த்து போட்டதில் தன்னுடைய ஒரு கௌரவமாக பார்க்கக்கூடியதாக ஆகிப்போச்சு. ஏன்னா ருத்ராட்சம் என்பது அது நம்மளுடைய உடம்பில் பட்டுக்கிட்டே தான் இருக்கணும், அதுதான் சரியானது. அப்போ தான் அதனுடைய மருத்துவத்தன்மை நமக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் வெள்ளியாலோ தங்கத்தாலேயோ அதை மூடி வைக்கும் பொழுது ருத்ராட்சம் எப்படி உடம்பு மேலே படும்? தங்கம் தான் நம்ம மீது படுமே தவிர்த்து ருத்ராட்சம் எப்படி படும்? ஸோ அது ஒரு ஆபரண பொருளாகத்தான் ஆகுதே தவிர்த்து அந்த இடத்துல மருத்துவம் சம்பந்தமாக பயன் கொடுக்கக்கூடியதாக உறுதியாகவே இருக்காது. நான் மூடி வச்சிருக்கீங்க அந்த இடத்துல இல்லையா? ஸோ அதனால என்னங்க சில பூன் மாதிரி முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரு சின்ன போட்டு வச்சிருக்கேன். அதைத்தான் சொல்றேன். ஒரு பொருளானது நீங்கள் எந்த பூ போல இல்லாமல் நீங்கள் போடும் பொழுது அந்த ருத்ராட்சம் எப்படி உருண்டாலும் 100% நம்மீடு படும். ஆனால் அதே நீங்கள் மேலும் கீழும் பூவை போட்டு வைக்கும் பொழுது ருத்ராட்சத்தினுடைய 30 முதல் 40% வெள்ளியானது மூடிக்கொள்கிறது. அப்போ உடம்புல நீங்கள் திரும்பும் பொழுது உருளும் போது என்ன படும் பொழுது வெள்ளி தான் நம்ம மீது படுகிறது தவிர்த்து ருத்ராட்சத்தின் ஒரு 50% நம்ம மீது படுகிறது தவிர்த்து 50% வெள்ளி தான் படுது. அப்போது ஸோ அதனுடைய பலன் குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய கருத்தாக நான் பார்க்குறேன். நீங்கள் நன்றி. அப்போ நன்றி. நல்லது. அந்த ருத்ராக்கம் இந்த நெஞ்சு குழிக்குள்ளதான் இருக்கணும் மட்டும் சொல்லுவேன். அந்த அதோட மின்னோட்டம் வந்து நல்லா இருக்கணும்னு சொன்னா மற்ற சிவப்பு நூல்ல கட்டி போறோம் மட்டும் சொல்லினா அது என்ன மாதிரி சரவணன்? ஆக்சுவலி நான் ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். ருத்ராட்சம் போடுவது நெஞ்சுக்குழி அப்படின்னு சொன்னீங்க. பட் இதில் என்னுடைய கருத்து வந்து என்னென்னா கழுத்தை ஒட்டி போடுதல் தான் மிக சிறப்பு. ஏன்னா இது வந்து என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். எனக்கு சொல்லிக் கொடுத்தார். எனக்கு ருத்ராட்சம் நான் முதல்ல போடும்போது அப்போ அவர் சொன்னது என்னென்னா, நான் இதே கேள்வி அவர்கிட்ட கேட்டிருக்கேன், இந்த இடத்துல போடணும்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், அதை விட சிறப்பு போடக்கூடாதுன்னு சொல்லலை, தாராளமாக போட்டுக்கொள்ளுங்கள், ஆனால் மிகவும் சிறப்பானது கழுத்தை ஒட்டி, எவ்வளோ தூரம் கழுத்தை ஒட்டி போட முடியுமோ அவ்வளோ தூரம் கழுத்தை ஒட்டி போட்டுக்கோங்கள். ஏன்னா எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லப்படுறோம் அப்படின்னா, சில நேரம் ரொம்ப கழுத்தை ஒட்டி போட்டுக்கிட்டேன் என்ன ஆகும், படுக்கும் பொழுது திரும்பும் பொழுது குத்தும், சில நேரம் திரும்பி படுக்கும்போது கழுத்தெல்லாம் குத்து, அது சரியானதாக இருக்காது. ஸோ அதனால் அவர் கழுத்தை ஒட்டி எவ்வளோ முடியுமோ இயன்ற வரைக்கும் போட்டுக்கோங்க அப்படின்னு அவர் எனக்கு அந்த நேரத்தில் சொல்லி கொடுத்தாரு. அப்படித்தான். ஸோ அந்த நேரத்தில் போட்டிப்பையும் போட்டு தான் இருக்கும் அது வரைக்கும் தொடர்ந்து அந்த அப்போ போட்டது. ஸோ அதனால் நெஞ்சுக்குழி என்று சொல்வதை விட கழுத்தை சுற்றி என்பது சிறப்பானது அப்படின்றது ஒன்று. இரண்டாவது, கயிறு அப்படின்னு சொல்லப்படுறது அது நம்ம ஒரு கருவி தான். அதுவும் ருத்ராட்சத்தை கழுத்தில் போட்டுக்கொள்வது ஒரு கயிறு தான். அது சிகப்பு கயிறாக இருந்தானே, கருப்பு கயிறாக இருந்தானே, செம்பு கம்பியாக இருந்தாலே, தங்க கம்பி, வெள்ளி கம்பி எதாவது இருந்தாலுங்க, ருத்ராட்சம் தான் நீங்கள் முக்கியமே தவிர்த்து அது கோர்க்கப்படும் பொருளானது முக்கியத்துவம் அல்ல. சிகப்பு கயிறில் போட்டால் பலன் அதிகம், கருப்பு கயிறு போட்டால் பலன் அதிகம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இந்த இடத்துல. சரிங்களா? ஏன் அந்த சிகப்பு கருப்பு என்ற கான்செப்ட் வந்துச்சுன்னா, அந்த கயிறை வந்து பார்த்திங்கன்னா அந்த சிகப்பு கயிறு கருப்பு கயிறை அண்ணா கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது உறுதியாக இருக்குமா, உறுதி, அவ்வளோ சீக்கிரத்தில் அந்து போகாது அந்த கயிறு. நீங்கள் கழுத்தில் இப்போ போட்டிங்கன்னா கூட சரி, குறைஞ்சது நீங்கள் நீரிலேயே டெய்லி குளிக்கிறோம், நம்ம அழுக்கு படும், வேர்வை படும், எல்லா படும், இருந்தாலும் அது தன்னுடைய உறுதித்தன்மையில் ஒரு வருடமாவது இருக்கும் அந்த நூல். அதனால தான் அந்த சிகப்பு கருப்பு என்று 2 கயிறு வந்து அந்த இடத்துல வச்சாங்க. மற்றபடி வேறு கலரில் வரலை. இன்றைக்கி வந்துருச்சு பச்சை மஞ்சள் நிறைய கயிறு வந்துருச்சு இன்றைக்கி. சரிங்களா? அதனால் கலரிலோ கயிறிலோ முக்கியத்துவம் இல்லை. அது என்ன ஒரு சாயம் தானே, சுற்றி பார்த்தாலும் அது வெள்ளை கலர் தான். இறுதியாக பார்த்தோம்னா அது சாயம் போகிறதான் இந்த இடத்துல கருப்பும் சிவப்பும் இந்த இடத்துல. அதில் ஸோ கலரோ அதில் இருக்கக்கூடிய கம்பி, வெள்ளி, தங்கம் இதெல்லாம் முக்கியமானது கிடையாது. நம்ம எதில் வேணால் போட்டுக்கலாம், தவறு ஒன்றும் இல்லை. ஏன்னா தங்கத்தில் போட்டால் கொஞ்சம் அது ஒரு ஆடம்பரமாக அவர்களுக்கு என்ன, நான் தங்கத்தில் போட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம், வெள்ளியில் போட்டிருக்கிறேன் அப்படி சிம்பிளாக இல்லை ஒன்று. பட் எதில் வேணால் போடலாம், ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. ஓகே, உங்களுக்கு வேறு யாருக்காவது வேறு கருத்துக்கள்? சொல்லுங்க. இல்ல அந்த மறுபடியும் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அப்ப சரியா கேட்கல. என்னோட என்ன சொல்லிருந்தீங்க? பாருங்க. ஆமாம், போட்டாங்க, பார்த்தேன். நான் இறுதியாக கேள்வி முடிஞ்சுன்னா பதில் சொல்லலாம்னு நினச்சேன். அவங்களே கேள்வியாக வந்துட்டாங்க, ஒன்றும் சிக்கல்ல. ஸோ சுத்தமான நெய்,
தூய்மையான பசு நெய்யில் 24 மணி நேரம் ஊற வைத்த பின்பு சுத்தமான தூய்மையான பசும் பாலில் 24 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். ஸோ 24 மணி நேரம் முடிந்த பின்பு பாலிலிருந்து எடுத்த பின்பு அதை ஒரு தூய்மையான ஒரு துணி, ஏன்னா கழுவக்கூடாது, உடனே தண்ணியில் போய் அதை கழுவக்கூடாது பாலில், ஏன்னா நெய்யுடைய பிசுபிசுப்பு தன்மை அதில் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, கழுவுறதுக்கு போகும் தண்ணியில், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு துணியில் அதை தொடச்சிட்டு அப்படியே கழுத்தில் அணிந்து கொள்ளலாம். இதுதான் அதனுடைய முறை. ஸ்ரீரஞ்சனி, இந்த அந்த அறிவு அறிவு பெற வேணுமெண்டாக்கா அறிவு குறைந்தவர்களுக்கு பசுச்சலம், துளசி, அந்த என்னென்ன பொருட்கள் சொன்ன கொஞ்சம் சொன்ன எல்லாம். பசுஜலம், துளசி, இளநீர். அதுமா ஒன்று சொல்லிடுறேன் ஐயா. பசு நீர், பசுடைய கோமியம், சரிங்களா, 2 துளசி நீர், 2வது இளநீர், 3வது ஒரு பிரம்மி என்று சொல்லக்கூடிய ஒரு செடி வகை, சரிங்களா. இது மருத்துவ முறையில் சொல்லப்பட்டிருக்கு. இதை ஒரு மருத்துவருடைய, அதாவது இந்த மருத்துவத்தில் கைதேர்ந்தவருடைய ஆளுகை நம்ம இல்லாமல் சாப்பிடக்கூடாது. நான் தெளிவாக சொல்லிடுறேன். இது சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் செஞ்சு இதை சாப்பிடக்கூடாது, சரிங்களா. ஏன்னா அளவுகோல் இருக்குது, ப்ரிப்ரேஷன் இருக்குது. எந்த அளவுகோல் கோமியத்திற்கு எந்த அளவுகோல் இளநீர் சேர்க்க வேண்டும், எந்த அளவுகோல் துளசி நீர் சேர்க்க வேண்டும், எந்த அளவுகோல் பிரம்மி இலையுடைய சாறு சேர்க்க வேண்டும் என்று ஒரு அளவுகோல் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுகோல் நமக்கு தெரியாது. ஒரு கைதேர்ந்த மருத்துவத்துக்கு தான் இது ஒரு செவி தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இப்படியும் ருத்ராட்சத்தில் செய்யலாம் அப்படின்ற ஒரு இதான் சொல்கிறோமே தவிர்த்து, சரிங்களா. இது ஏன்னா அந்த காலத்துலலாம் இருந்தாங்க இல்லையா, சுத்தமாக அறிவேன்றது இல்லாமல் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், இது போல் இருக்கக்கூடியவங்களுக்கான வைத்திய முறைகளாக இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொன்னது. ஆகா சொல்லிட்டாங்களே, அப்போ என்னுடைய அறிவு இன்னும் வளரணும், நம்ம எதாவது செஞ்சு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நேர்மாறான பலனை கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கடுமையாக போயிடும். அதனால் நான் அந்த வார்த்தையை சேர்த்து சொல்கிறேன். ஸோ மருத்துவருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் இதை நாம் செய்யக்கூடாது நிச்சயமாக. சரி சரி, ஓகே, நன்றி. நன்றி சுசீலம்மா. வேற என்ன? நன்றி சரவணன். வணக்கம். வணக்கம். என்ன தெரிஞ்சு விருதாக்கத்தை பற்றி போட்டது முழுவா நிறைவா எல்லாம் சொல்லி இருக்கிறேன். நல்லா செய்யணும், எல்லாம் நல்ல நிறைவா அருமையா சொல்லி இருக்கிறேன் சரவணன். நன்றி 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 சரவணன். உண்மையில நல்ல விளக்கம் தந்துருக்கீங்க. பல நாள் பிரச்சனை மனதில் இருந்தது இப்ப தீர்ந்து விட்டு. நல்லது நல்லது. ஸோ நீங்கள் தான் கேள்வி கேட்டீங்க இல்லையா, ரொம்ப நல்லது, மகிழ்ச்சி. ஆமா ஆமா ஆமா. ஸோ உங்கள் எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் சொன்னோம்னு நம்புகிறோம். உங்களுடைய சந்தேகங்கள் தீர்ந்துருக்கணும்னு நம்புகிறோம். இதற்காக இத்தனை மணித்தியாரங்கள் செலவழிச்சிருப்பாருன்னா தெரியுது இந்த பேச்சுல. அதுக்காக ஸ்பெஷலாக நாங்க நன்றி சொல்றோம். உண்மைதான். கற்றலை விட கேட்டல் நன்றதுன்றது அதுக்காகத்தான் சொல்றது. எத்தனையோ மணித்தியாலங்கள் செலவழிச்சுதான் நீங்க அதை ஆராய்ந்து கொண்டு வந்து எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க. அதனுடைய நாங்கள் இந்த இடத்துல இருந்தபடி கேட்டல் மூலம் அறிஞ்சிருக்கிறோம். எல்லாம் இறை செயலமா, நம் செயல் ஒன்றும் இல்லை, எல்லாம் இறை செயல். எத்தனையோ பேருக்கு அந்த அந்த வேண்டாத அறிவுரைகள், மரண வீட்டை போடக்கூடாது, துடக்கு இதுல செய்யக்கூடாதுன்ற எல்லாம் இப்ப தெளிவாயிடுச்சு. நன்றி குறிக்கொண்டு நாங்கள் நிறைவுக்கு வருவோம். இங்கே நாயஸ்வரியமா தான் இருக்கிறா. ஓகே நாயஸ்வரியமா, நாங்கள் நிறைவு செய்வோம். துணை குருவருளை சிவாய. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்தவந்தாள், வாழ்கவே வாழ்க மலமினான் பாதமே. குருவே துணை, குருவே சரணம், குருவருளே நிறைக. ஓ நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.